வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான கணக்கு. சில பேருக்கு பிறக்கும் போதே எல்லாமே தங்கத்தட்டுல வச்சு கிடைச்சிருது. ஆனா சில பேருக்கு பிறப்பே ஒரு பெரிய போராட்டமா அமையுது. கௌரவம், அடையாளம், அன்பு, இதுக்காகவே ஒரு மனுஷன் தன் ஆயுசு முழுக்க அலைஞ்சு திரிறான் பாருங்க. அந்த வலியோட உச்சம்தான் கர்ணன். குருக்ஷேத்திர போர்க்களத்துல ரத்தம் தெறிக்க நின்னுகிட்டு இருக்கான் அந்த மாவீரன். தேர்கால் மண்ணுக்குள்ள புதஞ்சு நிக்குது. கைகள்ல ஆயுதம் இல்ல, மனசு முழுக்க பாரம். அந்த நேரத்துல தான் வாசுதேவன் அவன்கிட்ட பேசுறான். இது வெறும் பேச்சில்ல, ஒரு மனுஷன் தன் தலைவிதியை எப்படி பார்க்கணும்னு சொல்ற ஒரு ரகசியம். கர்ணா, நீ இப்போ எதை நினைச்சு வருத்தப்படுற? நான் ஒரு தர்மவான், நான் ஒரு கொடையாளி. ஆனா எனக்கு ஏன் இந்த கதின்னு உனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குல்ல? உலகமே உன்னை தப்பா பேசும்போது, உன்னோட பெத்த தாயே உன்னை தூக்கி எறியும் போது, நீ செஞ்ச ஒரே தப்பு என்ன தெரியுமா? உன்னோட நல்ல குணங்களை நீ தவறான இடத்துல அடகு வச்சதுதான். தர்மம்ங்கிறது வெறும் தானம் கொடுக்கறதுல மட்டும் இல்ல, அந்த தர்மம் யாரை காப்பாத்துதுங்கிறதுலயும் இருக்கு. ஒரு விஷப்பாம்புக்கு பால் வார்க்கிறது தர்மம்னு நீ நினைச்சா, அந்த பாம்பு யாரை கடிச்சாலும் அந்த பாவத்துல உனக்கும் பங்கு இருக்கு. நீ செஞ்ச தானம் உன்னை உசத்திருக்கலாம், ஆனா நீ சேர்ந்த இடம் உன்னை பாதாளத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. மனுஷனோட கஷ்டம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, அவன் மத்தவங்க கண்ணுல தன்னை நிரூபிக்கணும்னு நினைக்கும் போதுதான். நீ ஒரு சூதன் மகன் இந்த ஊர் சொல்லும்போது அதை மாத்த நீ வில் எடுத்த. ஆனா அந்த வில் உன்னோட கோபத்தை தான் தீர்த்துச்சே தவிர உன்னோட ஆத்மாவை சாந்தப்படுத்தல. ஒரு மனுஷனோட பிறப்பு அவன் கையில இல்ல, ஆனா அவன் வாழ்ற வாழ்க்கை அவன் கையில தான் இருக்கு. நீ துரியோதனனோட நட்பை உசத்தியா நினைச்ச, ஆனா அந்த நட்பு உன்னை உண்மையோட கண்ணிலிருந்து மறைச்சிருச்சு. ஒரு நண்பன் தப்பு செய்யும் போது தட்டி கேட்காதவன் உண்மையான நண்பன் இல்ல, அவன் அந்த தப்புக்கு துணையா போற ஒரு குற்றவாளி. நீ செஞ்ச தர்மம் உன்னோட கவசமா இருந்திருக்கலாம், ஆனா நீ செஞ்ச பாவங்கள் அந்த கவசத்தையே ஓட்டையாக்கிடுச்சு. வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நாம எல்லாரையும் இழந்துட்டு நிப்போம். அப்போ கடவுள் வந்து முன்னாடி நிக்கும்போது, எனக்கு ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கிற உரிமை யாருக்கு இருக்கு தெரியுமா? எவன் ஒருத்தன் தனக்கு கஷ்டம் வந்த போதும் தர்மத்தை விடாம இருந்தானோ அவனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஆனா நீ உனக்கு அநீதி இழைக்கப்பட்டப்போ அந்த அநீதியை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலா இன்னொரு அநீதிக்கு துணையா நின்ன. அதனாலதான் இன்னைக்கு உன் தேர்கால் மண்ணுல புதஞ்சிருக்கு. இது வெறும் மண் இல்ல கர்ணா, நீ செஞ்ச கர்மாக்களோட பாரம். அந்த பாரத்தை சுமக்க முடியாம பூமி தாயே உன் தேரை உள்ள இழுத்துக்கிறா. உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆதங்கம் எனக்கு புரியுது. கிருஷ்ணா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? பிறந்த உடனே ஆத்துல விடப்பட்டேன். கல்வி கற்க போனா சாபம் கிடைச்சது. என் அடையாளத்துக்காக போராடுனா கேலி கிடைச்சதுன்னு நீ அடுக்கிட்டே போற. ஆனா கவனிச்சு பாரு, உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தும் நீ ஒருபோதும் தோத்து போல. நீ தோத்தது எப்போ தெரியுமா? திரௌபதிய பச்சையா அவமானப்படுத்தினப்போ நீ அமைதியா நின்னையே, அங்கதான் உன்னோட வீரம் செத்து போச்சு. ஒரு பெண்ணோட மானம் காக்கப்படாத இடத்துல இருக்கிற எந்த தர்மமும் தர்மமே இல்ல. நீ என்னதான் பொன்னையும் பொருளையும் வாரி இறைச்சாலும் அந்த ஒரு நிமிஷம் நீ செஞ்ச மௌனம் உன்னோட எல்லா புண்ணியத்தையும் சுட்டரிச்சிருச்சு. வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. நீ எதை கொடுக்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப வரும். நீ துரியோதனனுக்கு விசுவாசத்தை கொடுத்த, ஆனா அந்த விசுவாசம் அதர்மத்துல ஊறி போயிருந்தது. அதனாலதான் இன்னைக்கு உன்னோட வித்தை உனக்கு கை கொடுக்கல. மத்தவங்களுக்கு துரோகம் செஞ்ச ஒருத்தனோட கூட நின்னுகிட்டு எனக்கு மட்டும் ஏன் துரோகம் நடக்குதுன்னு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? ஒவ்வொரு மனுஷனும் தன் செயல்களுக்கு பொறுப்பேத்துக்கணும். விதிங்கிறது மேல இருந்து வர்றதில்ல, அதுவும் ஒவ்வொரு நாளோட முடிவுல நீயே எழுதிக்கிறது. இன்னைக்கு நீ இங்க நின்னுகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் காலமோ சூழலோ மட்டும் இல்ல, நீ எடுத்த தப்பான முடிவுகளும் தான். கர்ணா, இந்த உலகம் உன்னை ஒரு மாவீரனா பார்க்கும், ஒரு கொடையாளியா பார்க்கும். ஆனா வரலாற்றோட பக்கங்கள்ல நீ ஒரு பாடம், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான பாடம். அன்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் தர்மத்தை அடகு வைக்காதேன்னு நீ கத்திக்கிட்டு இருக்க. உன் சாவு கூட ஒரு தியாகமா இருக்கலாம், ஆனா அந்த தியாகம் ஒரு பெரிய தர்மத்தை நிலைநாட்டத்தான் பயன்படுது. உன் வாழ்க்கையோட முடிவிலையாவது நீ உண்மையை உணரணும். தர்மம்ங்கிறது உன் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டது. உனக்கு நடந்த அநீதியை சாக்கா வச்சு நீ செய்யற அநீதியை நியாயப்படுத்த முடியாது. அதுதான் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர்ற கசப்பான மருந்து. இப்போ இந்த நிமிஷத்துல உன் மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வையே. நீ யாரு, உன் அப்பா யாரு, உன் அம்மா யாருன்னு தேடுறத நிறுத்து. நீ செஞ்ச தானமும் தர்மமும் உன்னை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ஆனா அந்த இடம் உனக்கு விடுதலைய தருமாங்கிறது தான் கேள்வி. ஒரு மனுஷன் சாகும்போது எதை கொண்டு போறான்றதை விட எதை விட்டுட்டு போறான்றது தான் முக்கியம். நீ விட்டுட்டு போக போறது உன்னோட வீரம் மட்டும் இல்ல,
அதர்மத்தோட துணை போனா என்ன ஆகுங்கிற ஒரு எச்சரிக்கையும் தான். காலம் உன்னை ஒருபோதும் மறக்காது, ஆனா அது உன்னை ஒரு எச்சரிக்கை பலகையாதான் வச்சிருக்கும். நீ செஞ்ச பாவங்களும் புண்ணியங்களும் இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிட்டு இருக்கு. உன் கவசம் போயிடுச்சு, உன் குண்டலம் போயிடுச்சு, ஆனா உன் மனசுல இன்னும் அந்த பிடிவாதம் போகல. நான் செஞ்சது சரின்னு நீ நினைக்கிற வரைக்கும் உனக்கு அமைதி கிடைக்காது. சரணாகதி அடைஞ்சவனுக்கு மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். ஆனா உன்னோட கர்வம் உன்னை அதுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது. இந்த உலகத்துல கர்வம் தான் மனுஷனோட முதல் எதிரி. அது ராஜாவா இருந்தாலும் சரி, யாசகனா இருந்தாலும் சரி, கர்வம் இருந்தா அங்க அழிவு நிச்சயமா இருக்கும். உன்னோட கொடைத்தன்மையே உனக்கு ஒரு கர்வமா மாறிடுச்சு. என்னால முடியாதது எதுவும் இல்லைன்னு நீ நினைச்சப்பவே நீ கடவுளை விட்டு தள்ளி போயிட்ட. இனி வர்ற காலங்கள் உன்னை ஒரு துயரமான காவியமா பாடும். உன் பேரை சொன்னாலே ஒரு பக்கம் பெருமையும் இன்னொரு பக்கம் வேதனையும் வரும். ஏன்னா நீ ஒரு முழுமையான மனுஷன். ஆனா அந்த முழுமைக்குள்ளேயும் ஒரு இருட்டு இருந்தது. அந்த இருட்டை நீயே வெளிச்சமா மாத்திருக்கலாம். ஆனா நீ அந்த இருட்டையே உனக்கு ஆடையா போட்டுக்கிட்ட. இப்பவும் காலம் கடந்து போகல. உன் மனசாட்சியோட ஒரு நிமிஷம் பேசு. நீ செஞ்சது தர்மமானு உன் உள் மனசு சொல்லும். அந்த உண்மை சுடும், ஆனா அதுதான் உன்னை சுத்தப்படுத்தும். மரணத்தை நோக்கி போகும்போது எதையும் மறைக்காத, உண்மையை தரிசனம் பண்ணு. அதுதான் உனக்கு நான் கொடுக்கிற கடைசி உபதேசம். கர்ணா, என் முகத்தையே உற்று பார்க்கிறாயே, உன் கண்ணில் இருக்கிற அந்த தவிப்புக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லவா? கிருஷ்ணா, நீ எல்லாத்தையும் ஆட்டு விக்கிறவன், உனக்கு தெரியாததா? இவ்வளவு கொடுமை எனக்கு நடக்கும்போது நீ எங்க போனன்னு உன் பார்வை என்ன கேக்குது. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் காரணமே இல்லாம நடக்கிறதில்ல. நீ இன்னைக்கு தனிச்சு நிக்கிறேன்னா அதுக்கு நீ போட்ட விதை தான் காரணம். ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊத்துறோமோ அந்த அளவுக்கு தான் அது வளரும். நீ உன் வாழ்க்கையில பாசத்தை விட பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்கு அதிகமா தண்ணி ஊத்தி வளர்த்துட்ட. உன்னோட திறமை உன்னை உசத்தணும்னு நீ நினைச்சதை விட உன்னை அவமானப்படுத்தினவங்கள நீ தாழ்த்தணும்னு நினைச்சதுதான் உன்னோட முதல் சறுக்கல். உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நன்றி கடன். துரியோதனன் உனக்கு ஒரு நாட்டை கொடுத்தான், அதிகாரம் கொடுத்தான், அதனால நீ அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிற. ஆனா கர்ணா, தர்மத்துக்கு முரணான ஒரு இடத்துல நீ வாங்குற உதவி அது உதவியே இல்லை. அது உன்னை மெதுவா கொல்ற ஒரு விஷம். ஒரு திருடன் உனக்கு சாப்பாடு போடுறான்னு வச்சுக்கோ, அந்த சாப்பாட்டுக்காக நீ அவனோட சேர்ந்து திருட போவியா? மாட்டல்ல. அப்ப மட்டும் உன் மனசாட்சி தர்மத்தை பேசுமே. ஆனா அதிகாரம்னு வரும்போது மட்டும் ஏன் உன் விசுவாசம் அதர்மத்துக்கு கூட பிடிக்குது? விசுவாசங்கிறது தர்மத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கணுமே தவிர தனிப்பட்ட மனுஷனுக்கு கட்டுப்பட்டதா இருக்கக்கூடாது. நீ சொல்ற அவன் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தான்னு, உண்மைதான். ஆனா அந்த அங்கீகாரம் உன்னோட தகுதிக்காக அவன் கொடுத்ததில்ல. அர்ஜுனனை எதிர்க்க உன்னை ஒரு கருவியா பயன்படுத்திக்கத்தான் அவன் உனக்கு அரியாசனம் கொடுத்தான். இதை தெரிஞ்சும் நீ ஏன் அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருந்த? ஏன்னா உனக்குள்ள இருந்த அந்த அகங்காரம் தீனி கேக்குது. நானும் ஒரு ராஜா, நானும் சமமானவன்னு காட்டிக்கணுங்கிற அந்த ஒரு வெறி உன் கண்ணை மறைச்சிருச்சு. மனுஷனோட அறிவு எப்ப மழுங்கி போகும் தெரியுமா? தான் அடையிற புகழும் கௌரவமும் மற்றவங்களை விட அதிகமா இருக்கணும்னு நினைக்கும் போதுதான். நீ உன்னை மட்டும் கவனிச்சிருந்தா இன்னைக்கு ஒரு மகாமுனியா கூட இருந்திருப்ப. ஆனா நீ மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்த்ததுனால ஒரு போர் வீரனா இங்க ரத்தத்துல சரிஞ்சு கிடக்குற. வாழ்க்கையில கஷ்டம் வர்றது சகஜம். ஆனா அந்த கஷ்டம் வரும்போது நாம யாரோட கைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. நீ துரியோதனன் கைய பிடிச்ச, அவன் உன்னை இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டான். பாண்டவர்கள் என் கைய பிடிச்சாங்க, நான் அவங்கள வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போறேன். இதுல என்னோட பாரபட்சம் எதுவுமே இல்ல. யார் ஒருத்தன் தர்மத்தோட பாதையை தேடி வர்றானோ அவனுக்கு வழிகாட்ட வேண்டியது என் வேலை. நீயோ என் நண்பன் எதை செஞ்சாலும் அது எனக்கு சரிதான்னு ஒரு குருட்டுத்தனமான முடிவு எடுத்த. அந்த முடிவுதான் இன்னைக்கு உன்னோட தேர்கால பூமியில அழுத்துது. உன்னோட ரதம் ஏன் நகர மாட்டேங்குதுன்னு யோசிச்சியா? பூமி பாரம் தாங்காம அழுத்துது. ஒரு அதர்மவாசிக்கு நீ துணையா இருக்கும்போது இந்த பூமியே உன்னை ஏத்துக்க மறுக்குது. கர்ணா, நீ பெரிய தான தர்மம் செஞ்சவன்னு பேர் எடுத்தவன், கேட்கிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுத்தவன். ஆனா அந்த தர்மம் உன்னை ஏன் இன்னைக்கு காப்பாத்தல? ஏன்னா நீ ஒரு கையால தர்மம் செஞ்ச, இன்னொரு கையால அதர்மத்துக்கு ஆசீர்வாதம் பண்ண. ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் அந்த பால் முழுக்க விஷம்தான். அது மாதிரிதான் உன் வாழ்க்கையும். நீ செஞ்ச 1000 நன்மைகளை நீ செய்த அந்த ஒரு துரோகம், குலமாது திரௌபதியை அவமதிக்க துணையா நின்னையே, அந்த ஒரு பாவமே உன் எல்லா புண்ணியத்தையும் அழிச்சிருச்சு. தர்மங்கிறது ஒரு கணக்கு மாதிரி. நீ போடுற தப்பான ஒரு புள்ளி மொத்த கணக்கையும் மாத்திடும். நீ இப்ப மரணத்தை பத்தி பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா உன் கண்ணுல ஒரு ஏமாற்றம் தெரியுது. நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு இதுதான் பலனான்னு நீ கேட்கறது எனக்கு புரியுது.
ஆனா இதுதான் பலன் கர்ணா. தீயவனுக்காக போராடுற எவனுக்கும் இந்த கதிதான் ஏற்படும். இது உனக்கு மட்டும் இல்ல, இனி வர்ற காலத்துல வாழற எல்லா மனுஷனுக்கும் ஒரு எச்சரிக்கை. உனக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும், நீ எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும், நீ நிக்கிற இடம் தப்பா இருந்தா உன்னோட அழிவை யாராலையும் தடுக்க முடியாது. காற்று நல்லதா இருக்கலாம், ஆனா அது சாக்கடை மேல வீசினா நாற்றத்தை தான் கொண்டு வரும். நீ ஒரு தென்றல் மாதிரி இருக்க வேண்டியவன், ஆனா சாக்கடை பக்கம் போய் நின்னுட்ட. உன் வாழ்க்கை உனக்கு என்ன கத்து கொடுத்துச்சு? கசப்பான நினைவுகளை தவிர வேற என்ன இருக்கு உன் மனசுல? நீ உன் அம்மா குந்திய பார்க்கும்போது கூட அவங்க மேல பாசத்தை விட வெறுப்பத்தான் அதிகமா காட்டின. உன்னை வளர்த்த ராதையை விட உன்னோட குலத்தை நினைச்சுதான் நீ அதிகமா கவலைப்பட்ட. ஒரு மனுஷனோட மதிப்பு அவனோட பிறப்புல இல்ல, அவன் நடத்தையில தான் இருக்குன்னு நான் எவ்வளவோ சொல்லியும் நீ உன் பிறப்பை நினைச்சு வருத்தப்படுறத நிறுத்தவே இல்லை. உன்னை நீயே தாழ்த்திக்கிட்டதுனாலதான் உலகம் உன்னை தாழ்த்தும் போது உனக்கு இவ்வளவு வலிக்குது. உன்னை நீயே நேசிச்சிருந்தா இந்த உலகம் உன்னை சூதன் மகன்னு சொன்னப்போ நீ சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிருப்ப. ஆனா நீ அதை ஒரு ஆயுதமா எடுத்து அவங்கள அடிக்க நினைச்ச. அது கடைசியில உன்னையே வந்து அடிச்சிருச்சு. கர்ணா, இந்த உலகம் ஒரு போர்க்களம். இங்க எல்லாரும் ஏதோ ஒரு போரை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சில பேர் வெளியில சண்டை போடுறாங்க, சில பேர் மனசுக்குள்ள சண்டை போடுறாங்க. நீ வெளியில ஜெயிச்சிருக்கிறான், ஆனா உனக்குள்ள நடந்த போர்ல நீ என்னைக்கு தோத்துட்டியோ அன்னைக்கே உன் அழிவு ஆரம்பிச்சிருச்சு. உன் மனசாட்சி உன்னை தடுக்க போயெல்லாம் நீ நன்றிங்கிற போர்வையில அதை தூங்க வச்ச. இன்னைக்கு உன் மனசாட்சி விழிச்சுக்கிட்டு உன்னை கேள்வி கேக்குது. அதுக்கு உன்கிட்ட பதில் இல்ல. அதனாலதான் நீ அமைதியா நிக்கிற. உன்னோட மௌனம் உன்னோட குற்ற உணர்வை காட்டுது. வாழற காலம் வரைக்கும் மனுஷன் எதை வேணாலும் சாதிக்கலாம், ஆனா சாகிறப்போ அவன்கிட்ட மிஞ்சிறது ஒன்னே ஒண்ணுதான், அது அவனோட ஆத்ம திருப்தி. உனக்கு அந்த திருப்தி இருக்கான்னு யோசிச்சு பாரு. நான் ஒரு நல்ல நண்பனா இருந்தேன்னு நீ சொல்லலாம், ஆனா அந்த நட்பு உலகத்துக்கு நல்லது செஞ்சுதா? இல்ல. ஒரு நட்பு உலகத்தையே அழிவுக்கு கொண்டு போகுதுன்னா அந்த நட்பை விட பெரிய பாவம் எதுவுமே இல்ல. நீ துரியோதனனை திருத்தி இருக்கணும், அவனை நல்வழிப்படுத்தி இருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? அவன் செய்யற எல்லா அக்கிரமத்துக்கும் உன்னோட வீரத்தை துணையா கொடுத்த. இது நட்பே இல்ல, இது ஒரு கூட்டு சதி. இப்போ இந்த சூரியன் மறையிற நேரம், உன் வாழ்நாள் சூரியனும் மறைய போகுது. உன் தேர்கால தூக்க நீ முயற்சி பண்ற, ஆனா உன்னால முடியல. ஏன்னா அந்த ரதத்துல நீ மட்டும் இல்ல, நீ செஞ்ச அநீதிகளும் உட்கார்ந்துருக்கு. அந்த பாரத்தை உன்னால தூக்க முடியாது. கர்ணா, கர்மாவோட பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. நீ செஞ்ச ஒவ்வொரு செயலும் ஒரு நிழல் மாதிரி உன்னை தொடர்ந்துகிட்டே வரும். இன்னைக்கு அந்த நிழல் உன்னை முழுசா மூடிருச்சு. இனிமே நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உன்னோட கர்வத்தை விட்டுட்டு உன்னோட தவறுகளை ஒப்புக்கிட்டு அந்த பரம்பொருள் கிட்ட சரணடைகிறது தான். அது மட்டும்தான் உனக்கு அமைதியை தரும். கர்ணா, அந்த தேர்கால தூக்க நீ கொடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வீணா போகிறத நீயே பாக்குற இல்ல? உன் தோள்கள்ல இருக்கிற பலம் எங்க போச்சு? உலகத்தையே நடுங்க வைக்கிற உன் காண்டீபத்துக்கு நிகரான அந்த வில்லாற்றல் இப்போ எங்க? எல்லாம் இருக்கு, ஆனா எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலைமை வரும் பாரு. அதுதான் வாழ்க்கையோட ஆக பெரிய பாடம். நீ இப்போ அனுபவிக்கிற இந்த தவிப்பு நீ மத்தவங்களுக்கு கொடுத்த தவிப்போட பிரதிபலிப்பு தான். ஒரு மனுஷன் தான் செஞ்சதுக்கு நியாயம் கற்பிக்க 1000 காரணங்களை சொல்லலாம், ஆனா இயற்கை முன்னாடி எந்த காரணமும் எடுபடாது. நியாயங்கிறது வசதிக்கேத்த மாதிரி மாத்திக்கிறது இல்ல கர்ணா, அது எப்பவுமே மாறாத ஒரு தராசு. நீ கேக்குற, கிருஷ்ணா, நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன்? வாரி வழங்குறது தானே என் வழக்கம்னு. உண்மைதான், நீ கொடுத்த, வாரி வாரி வழங்கின. ஆனா அந்த தானம் எங்கிருந்து வந்துச்சு? நீ துரியோதனனோட ஆதிக்கத்திலிருந்து சம்பாதிச்ச பொருளை வச்சு தானம் செஞ்ச. ஒரு அநியாயக்காரனோட உப்பை சாப்பிட்டுட்டு அந்த பலத்துல நீ செய்யற தர்மம் எப்படி சுத்தமானதா இருக்க முடியும்? வேர்ல விஷம் இருந்தா அதுல காய்க்கிற பழமும் விஷம்தான். நீ செய்யற தானம் உன்னோட கரையை துடைக்கும்னு நீ நினைச்ச, ஆனா அந்த தானமே உன்னோட கர்வத்தை வளர்க்கிற ஒரு கருவியா மாறிடுச்சு. நான் கொடுத்தேங்கிற அந்த நான் இருக்கு பாரு, அதுதான் மனுஷனோட ஆத்மாவை அரிச்சு தின்னும். நீ கொடுத்தது கௌரவத்துக்காக, உன் பேரை தக்க வச்சுக்கிறதுக்காக. அதுல அன்பு இருந்திருக்கலாம், ஆனா உண்மை இல்ல. நல்லா கவனிச்சு பாரு. ஒரு மனுஷன் எப்ப தனிமைப்படுத்தப்படுறான்? அவன் மத்தவங்க கூட ஒட்ட முடியாம போகும்போதில்ல, அவன் தனக்குத்தானே உண்மையா இல்லாதப்போதான். நீ உன்னை ஒரு வீரனா ஒரு ராஜாவா காட்டிக்கிறதுல காட்டின அக்கறைய ஒரு தர்மவானா இருக்கணுங்கிறதுல காட்டல. உன் மனசுக்கு தெரியும் துரியோதனன் செய்யறது தப்புன்னு. சூதாட்ட மண்டபத்துல பாண்டவர்கள் அவமானப்படுத்தப்பட்டப்போ திரௌபதி கதர்னப்போ ஒரு வீரனா நீ அங்க தடுத்திருக்கணும். ஆனா நீ என்ன செஞ்ச? இவ ஒரு பொதுமகள்னு சொல்லி அவளை இன்னும் ஆழமான காயத்துக்கு உள்ளாக்குன. அங்க உன்னோட வீரம் எங்க போச்சு?
அங்க உன்னோட தர்மம் எங்க தூங்குச்சு? ஒரு பொண்ணோட கண்ணீருக்கு முன்னாடி பணியாத எந்த வீரமும் வெறும் சுமைதான். இன்னைக்கு அந்த கண்ணீர் தான் உன்னோட தேர்கால பிடிச்சு இழுக்குது. வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ பழி வாங்குறதுக்காகவே பயன்படுத்தின. அர்ஜுனனை தோற்கடிக்கணும், அவனை விட நான் பெரியவன்னு காட்டணும், இதுதான் உன் லட்சியமா இருந்துச்சே தவிர ஒரு அமைதியான உலகத்தை படைக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வரல. போட்டி இருக்கணும், ஆனா அந்த போட்டி ஆக்கப்பூர்வமானதா இருக்கணும். உன்னோட போட்டியோ ஒரு அழியாத பகையா மாறிடுச்சு. அந்த பகைதான் உன்னோட புத்திய மறைச்சு உன்னை ஒரு கொடூரமான முடிவுக்கு கூட்டிட்டு போச்சு. மனுஷன் தான் தோக்கும்போது கவலைப்படுறதை விட மத்தவன் ஜெயிக்கிறப்போ அதிகமா வருத்தப்படுறான். அந்த வருத்தம் தான் பொறாமையா மாறுது. அந்த பொறாமை தான் இன்னைக்கு உன்னை ரத்த வெள்ளத்துல நிக்க வச்சிருக்கு. நீ இப்போ மண்ணுல கை வச்சு ரதத்தை தூக்க பாக்குற. அந்த மண்ணு உனக்கு சொந்தமானதில்ல கர்ணா. இந்த பூமி யாருக்கும் சொந்தம் இல்ல. நாம இங்க வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போறதில்ல. இடையில நடக்கிற இந்த ஆட்டம், இந்த அதிகாரம், இந்த கௌரவம் இதெல்லாம் வெறும் மாயை. நீ உன்னோட கவச குண்டலத்தை தானமா கொடுத்தப்போ உன்னை ஒரு தியாகியா எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அந்த தியாகத்துக்கு பின்னாலையும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நான் கொடுத்தவங்கிற அந்த பேருக்காக நீ அதை செஞ்ச. எதிர்பார்ப்பு இல்லாத தானம் தான் உண்மையான தர்மம். ஆனா உன்னோட ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலையும் ஒரு அங்கீகாரம் தேவைப்பட்டுச்சு. அந்த அங்கீகாரம் கிடைக்காதப்போ நீ உடைஞ்சு போயிட்ட. மனுஷனோட மனசு ஒரு குரங்கு மாதிரி, அது நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். நீ நிம்மதியை தேடி ஓடின இடம் ஒரு போர்க்களம். இங்க நிம்மதி எப்படி கிடைக்கும்? ரத்தம் சிந்துற இடத்துல அமைதி இருக்காது. நீ தேடினது கௌரவம், ஆனா உனக்கு கிடைச்சது வெறும் அவமானம் மட்டும்தான். ஏன் தெரியுமா? நீ கௌரவத்தை வெளியில தேடின. நிஜமான கௌரவம் உன் மனசாட்சியில இருக்கு. நீ உன் மனசுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீ ஒரு அதர்மமான கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு நான் தர்மத்தை செய்யறேன்னு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்ட. ஒரு பொய்க்கு துணையா இருக்கிற 1000 உண்மைகள் சேர்ந்து ஒரு காலத்துல பொய்யாதான் மாறும். காலம் யாரையும் விடுறதில்லை கர்ணா. அது ராஜாவுக்கும் ஒண்ணுதான், ஆண்டிக்கும் ஒண்ணுதான். நீ செஞ்ச ஒவ்வொரு செயலும் உன்னோட கணக்குல எழுதப்பட்டிருக்கு. உனக்கு அநீதி இழைக்கப்பட்டப்போ நான் வரலன்னு நீ நினைக்கிற. ஆனா அந்த அநீதி நடக்கும்போது நீ எப்படி நடந்துகிட்டேங்கிறது தான் முக்கியம். உனக்கு அநீதி செஞ்சவங்களை விட அந்த அநீதிக்கு எதிரா நீ செஞ்ச அநீதி தான் பெருசு. அவன் எனக்கு இப்படி செஞ்சான், அதனால நான் அப்படி செய்வேன்னு சொல்றது ஒரு கோழைத்தனம். ஒரு உண்மையான வீரன் அநீதிய அநீதியால எதிர்க்க மாட்டான், தர்மத்தால தான் எதிர்ப்பான். ஆனா நீ உன்னோட கோபத்தை ஆயுதமாக்குன, அது கடைசியில உன்னையே காவு வாங்குது. உன்னோட வில்லுல இருக்கிற நான் இன்னைக்கு அருந்து போச்சு. உன் அம்புகள் எல்லாம் இலக்கு தெரியாம சிதறி போச்சு. இது எதை காட்டுது? தெளிவில்லாத ஒரு மனசு எப்பவுமே தோல்வியத்தான் தழுவும். நீ போருக்கு வந்தப்போ உன் மனசுல தெளிவில்ல, வெறும் ஆங்காரம் தான் இருந்துச்சு. நான் பெரியவன், நான் இவங்களை ஜெயிப்பேன்னுங்கிற கருவம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா பாண்டவர்கள் பக்கம் அப்படி இல்ல. அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் தர்மத்தோட பக்கம் நிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன். நீயோ வெற்றியையே இலக்கா வச்ச. அதனால அந்த வெற்றி உன்னை ஏமாத்திடுச்சு. கர்ணா, இப்போ உன் மேல விழப்போற அம்பு உன்னை கொல்லாது, அது உன்னை விடுவிக்கும். இந்த பாரமான வாழ்க்கையிலிருந்து, இந்த துரோகங்கள்ல இருந்து, இந்த முடிவில்லாத போராட்டத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனா அந்த விடுதலையை நீ எப்படி ஏத்துக்க போற? ஐயோ போச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டா, இல்ல நான் செஞ்சது தப்புதான்னு உணர்ந்துகிட்டா? உணர்தல் தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு. நீ சாகிறதுக்குள்ள அந்த உண்மையை உணர்ந்துட்டா உன் ஆத்மாவுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். இல்லைனா நீ ஒரு அலைபாயிர ஆத்மாவா தான் இருப்ப. உன் ரத்தம் இந்த மண்ணுல கலக்கிறப்போ இந்த பூமி ஒரு விஷயத்த சொல்லும். எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தானவானா இருந்தாலும், அவன் நிக்கிற இடம் தர்மத்தோட இடமா இல்லைன்னா அவன் மண்ணோட மண்ணாதான் போவான்னு சொல்லும். அந்த பாடம் இனி வர்ற தலைமுறைக்கு ரொம்ப முக்கியம். கர்ணா, உன் வாழ்க்கை ஒரு தோல்வி இல்ல, அது ஒரு பாடம். அந்த பாடத்துல நீ ஒரு கருவி. நீ கஷ்டப்பட்டது, நீ அழுதது, நீ போராடினதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். அந்த சூட்சுமத்தை நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது வெறும் மூச்சு விடுறதில்ல, அது உண்மையோட வாழுறது. கர்ணா, ஏன் அப்படி என்னையே பார்க்கற? எல்லாத்தையும் பறிச்சிட்டியே கிருஷ்ணான்னு உன் கண்கள் கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா உன்னை யோசிச்சு பாரு. எதை நீ உன்னோடதுன்னு நினைச்சியோ அதைத்தானே நான் எடுக்க முடியும். உன்னோட கவசமும் குண்டலமும் உன்னோட பிறப்போட வந்ததுதான். ஆனா அது உன்னோட கர்வத்தோட ஒரு பகுதியா மாறிடுச்சு.
சாகாவரம் பெற்றவன்கிற அந்த மிதப்பு உன்னை தர்மத்தோட பாதையிலிருந்து விலக்கி வச்சிருந்தது. இன்னைக்கு அது உன்கிட்ட இல்ல. இப்போ நீ வெறும் மனுஷனா நிக்கிற. ஒரு சாதாரண மனுஷனா நிக்கும்போதுதான் உனக்கு உண்மையான வலியும் உண்மையான விடுதலையும் புரியும். இவ்வளவு காலம் நீ ஒரு பிம்பத்தை வாழ்ந்துகிட்டு இருந்த. இப்போ அந்த பிம்பம் உடைஞ்சு போச்சு. வாழ்க்கையில மனுஷன் எப்ப பலசாலி ஆகிறான் தெரியுமா? எப்போ அவன் தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் மனசாட்சியோட மட்டும் நிக்கிறானோ அப்போதான் அவன் உண்மையான பலத்தை பெறுகிறான். நீ உன் வில்லையும் வாளையும் நம்பின வரைக்கும் உனக்கு தோல்வி பயம் இருந்துச்சு. ஆனா இப்போ உன் கையில எதுவுமே இல்ல. இந்த நிமிஷம் நீ என்ன செய்ய போற? கோபப்பட போறியா இல்ல இதையெல்லாம் தாண்டிய ஒரு உண்மையை உணர போறியா? கர்ணா, நீ செஞ்ச தானங்கள் எல்லாம் உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும்னு நினைச்சியா? இல்ல, அந்த தானங்கள் உன்னையே ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்கு நீ பயன்படுத்தின ஒரு கேடயம். அந்த கேடயத்தை நான் உடைச்சது உன்னை அனாதையாக்க இல்ல, உன்னை ஒரு ஆத்மாவா சுத்தப்படுத்தத்தான். உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு தாயால கைவிடப்பட்டவன், நான் ஒரு குருவால வஞ்சிக்கப்பட்டவன்னு உன்னோட காயங்களையே நீ தடவி பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா கவனிச்சு பாரு, இந்த உலகத்துல காயமில்லாத மனுஷன் யாரு? பாண்டவர்கள் கானகத்துல கஷ்டப்படலையா? திரௌபதி அவமானப்படலையா? அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா அவங்க அந்த வலிய கோபமா மாத்தல, தர்மமா மாத்துனாங்க. நீ உன் வலிய ஒரு ஆயுதமா மாத்தி உன்னை அவமானப்படுத்தினவங்களை அழிக்க நினைச்ச. ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை அணைக்காது கர்ணா, அது இன்னும் பெரிய தீயத்தான் உருமாக்கும். நீ உன் காயங்களுக்கு மருந்து தேடுறதுக்கு பதிலா அந்த ரணத்தை இன்னும் அதிகமாக்கிட்ட. மனுஷனோட வாழ்க்கையில நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தை நீ எப்படி பயன்படுத்தின? உன் திறமையை கொண்டு வந்து ஒரு தர்மமான ஆட்சியை கட்டிக்காக்க நீ உதவி இருக்கலாம். ஆனா நீ என்ன செஞ்ச? ஒரு அதர்மவாசியோட அரியணையை காப்பாத்த உன் திறமையை அடகு வச்ச. உன்னோட விசுவாசம் உன்னை கௌரவப்படுத்துச்சேன்னு நீ நினைக்கிற. ஆனா நிஜத்துல அது உன்னை ஒரு அடிமையாக்கிடுச்சு. ஒரு தப்பான மனுஷனுக்கு நீ செய்யற விசுவாசம் நீ செய்யற மிகப்பெரிய துரோகம். ஏன்னா அந்த விசுவாசம் மத்த 1000 பேரோட வாழ்க்கையை அழிக்குது. ஒரு தனி மனுஷனோட நட்பை விட ஒரு தேசத்தோட தர்மம் பெருசுன்னு நீ என்னைக்குமே நினைக்கல. உனக்கு துரியோதனன் மட்டும்தான் தெரிஞ்சா, பாவம் செஞ்ச மக்கள் உனக்கு தெரியல. கர்ணா, இப்போ நீ நிக்கிற இந்த மண்ணு உன்னை இறுக பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நீ இந்த பூமிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. ஒரு வீரனா நீ அநீதியை தடுத்திருக்கணும். ஆனா நீ அநீதிக்கு துணையா நின்ன. இந்த பூமி பாரம் தாங்காம அழுவுது. அந்த அழுகையோட வெளிப்பாடுதான் உன் தேர்கால் புதையறது. நீ என்னதான் பலம் கொண்டவனா இருந்தாலும் இயற்கையோட நீதிக்கு முன்னாடி நீ ஒரு துரும்புதான். உன் மேல இப்போ எனக்கு கோபம் இல்ல, ஒரு வருத்தம் தான் இருக்கு. இவ்வளவு பெரிய சக்தியை நீ வீணடிச்சிட்டியேன்னு ஒரு கவலை. ஒரு வைரம் சாக்கடைக்குள்ள கிடக்கிற மாதிரி உன் வாழ்க்கை முடிஞ்சு போகுதேன்னு தான் என் வருத்தம். உன் ரத்தத்துல ஊறி போயிருக்கிற அந்த பிடிவாதம் இன்னும் உன்னை விடல. நான் தோக்கல, எனக்கு சாபம் கிடைச்சதுனால தான் நான் இப்போ இங்க இருக்கேன்னு நீ உன்னை தேத்திக்கிற. ஆனா கர்ணா, சாபம்ங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்ல. நாம செய்யற தப்பு தான் ஒரு கட்டத்துல சாபமா மாறி நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். நீ ஒரு பிராமணன்னு பொய் சொல்லி வித்த கத்துக்கிட்டயே, அந்த பொய் தான் இன்னைக்கு உனக்கு சாபமா மாறி நிக்குது. உண்மையில்லாத எந்த கல்வியும் ஆபத்து காலத்துல உதவாது. நீ உன் அடையாளத்தை மறைச்சு கத்துக்கிட்ட அந்த வித்த உன்னை ஒரு உண்மையான வீரனா ஆக்கல, ஒரு திருடனாதான் ஆக்குச்சு. தர்மத்தோட வழியில வராத எதுவுமே நிலைக்காது. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. நீ ஏணி ஏறி உசந்து போய்கிட்டே இருப்ப. ஆனா ஒரு இடத்துல இருக்கிற பாம்பு உன்னை அப்படியே கீழே இறக்கிடும். உன் வாழ்க்கையில அந்த பாம்பு எது தெரியுமா? உன்னோட கோபம். அந்த ஒரு கோபத்தினால நீ உன்னோட எல்லா நற்பெயரையும் கெடுத்துக்கிட்ட. மனுஷன் எப்போ நிதானத்தை இழக்கிறானோ அப்போ அவன் கடவுளை இழக்கிறான். நீ கோபத்துல இருந்தப்போ நான் உன் பக்கத்துல தான் இருந்தேன். ஆனா உனக்கு நான் தெரியல. ஏன்னா உன் கண்ணுல பழி வாங்குற வெறி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அந்த வெறி அடங்கி போச்சு. மரண பயம் வந்துருச்சு. இப்போதான் நீ என்ன பாக்குற. ஆனா காலம் கடந்து போச்சு கர்ணா. நீ கேக்குற, பாண்டவர்கள் மட்டும் என்ன உசத்தியா? அவங்களும் தப்பு செஞ்சாங்களேன்னு. உண்மைதான். மனுஷனா பிறந்த யாருமே தப்பு செய்யாம இருக்க முடியாது. ஆனா அவங்க தப்ப உணர்ந்தாங்க, அந்த தப்புக்கு வருத்தப்பட்டாங்க, என்னிடம் சரணடைஞ்சாங்க. ஆனா நீ உன் தப்ப நியாயப்படுத்தின. என் நண்பனுக்காக நான் செஞ்சேன்னு ஒரு போர்வைய போர்த்திக்கிட்ட. தப்ப நியாயப்படுத்துறவன் அந்த தப்பை விட பெரிய குற்றவாளி. ஒரு தப்ப செஞ்சிட்டு அது தப்புன்னு ஒத்துக்கிறதுல தான் ஒரு மனுஷனோட மாண்பு இருக்கு. நீ கடைசி வரைக்கும் உன் கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருக்கணும்னு நினைச்சையே தவிர உண்மையை ஏத்துக்க தயாரா இல்ல. கர்ணா, இந்த உலகம் ஒரு மாயம். இங்க நீ பாக்குற பந்தம், பாசம், போர், ரத்தம் எல்லாமே ஒரு கனவு மாதிரி.
இந்த கனவுல இருந்து நீ எப்போ விழிப்ப? உன் உடம்புல பாயிற ஒவ்வொரு அம்பும் உன்னை இந்த மாயையிலிருந்து விடுவிக்க போகுது. நீ ஒரு சாதாரண சூதன் மகனும் இல்ல, ஒரு அரசனும் இல்ல. நீ ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு அழிவில்ல. ஆனா அந்த ஆத்மா சுமந்துட்டு போற கர்மாவை குறைக்கிறது உன் கையில தான் இருக்கு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. உன் மனசுல இருக்கிற பகைய தூக்கி ஏறி உன்னை அவமானப்படுத்தினவங்கள மன்னிச்சிடு. மன்னிப்பு தான் ஒரு மனுஷன் செய்யற ஆக பெரிய தானம். நீ எவ்வளவு தானம் செஞ்சிருக்க, ஆனா இந்த மன்னிப்புங்கிற தானத்தை மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் உள்ளத்துல இருக்கிற அந்த இருட்டை நீயே வெளிச்சமா மாத்தணும். அதுக்கு உனக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் உன் வில்லுல இல்ல, உன் மனசுல இருக்கு. கர்ணா, மரணம்ங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு தொடக்கம், ஒரு புது பயணத்துக்கான வாசல். அந்த வாசல்ல நீ நிக்கும்போது வெறும் கையோட நில்லு. உன் கர்வத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நில்லு. அப்போதான் உனக்கு அங்க இடம் கிடைக்கும். இல்லன்னா நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். காணம் உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை வீணடிக்காத. உன் கண்ணுல இருக்கிற அந்த கண்ணீர் துளி உன் பாவங்களை கழுவட்டும். அதுதான் உனக்கு இப்போ தேவைப்படுற உண்மையான கவசம். கர்ணா, அந்த மௌனம் இருக்கே, அதுதான் ஒரு மனுஷனோட ஆத்மா பேசுற பாஷை. நீ இதுவரைக்கும் உன் வில்லோட நான் எழுப்புற சத்தத்தை தான் பெருசா நினைச்ச. ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு அழுகை சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பாரு. அதை நீ ஒரு நாளும் கவனிக்கல. நான் யாருங்கிற கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்ல. ஆனா மத்தவங்க உன்னை சூதமகன்னு சொன்னப்ப மட்டும் அந்த பதில் உன்னை எரிச்சது. ஏன் தெரியுமா? நீ உன்னை ஒரு உடம்பா பார்த்த, ஒரு ஜாதியா பார்த்த, ஒரு அடையாளமா பார்த்த. ஆனா நீ ஒரு ஆத்மாங்கிற உண்மையே நீ பார்க்கவே இல்லை. ஒரு ஆன்மாவுக்கு ஏது ஜாதி, ஏது பிறப்பு? ஒரு ஆறு கடல்ல கலக்க போறப்போ அது எந்த மலையில பிறந்துச்சுங்கிறது முக்கியம் இல்ல, அது எவ்வளவு தூய்மையா இருக்குங்கிறது தான் முக்கியம். ஆனா நீ உன் பயணத்துல அழுக்க சேர்த்துக்கிட்டே வந்துட்ட. வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டம் மாதிரி. அந்த ஓட்டத்துல நீ எதை நோக்கி ஓடுறேங்கிறது தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. நீ அங்கீகாரத்தை நோக்கி ஓடுங்க. யாரோ ஒருத்தன் உன்னை மாவீரன்னு சொல்லணும், யாரோ ஒருத்தன் உனக்கு கிரீடம் சூட்டணும்னு நீ ஆசைப்பட்ட. அந்த ஆசைதான் உன்னை ஒரு அதர்மவாசிக்கு அடிமையாக்குச்சு. கர்ணா, உண்மையான கௌரவம் மத்தவங்க கொடுக்கறதில்ல, அது உனக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு சிங்கம் காட்டுல ராஜான்னு அதுக்கு யாரும் பட்டம் கொடுக்கறதில்ல, அதோட குணம் தான் அதை ராஜாவாக்குது. நீயோ உன்னோட வீரத்தை இன்னொருத்தனோட பாதத்துல வச்சிட்டு கௌரவத்துக்காக ஏங்குன. ஒரு மனுஷன் எப்போ தான் சுயமரியாதையை இழக்கிறான்னா அவன் ஒரு தப்பான மனுஷன்கிட்ட இருந்து புகழ எதிர்பார்க்கும் போதுதான். நீ கேக்குற, கிருஷ்ணா நீ ஒரு தந்திரக்காரன், நீ ஏன் என்ன தடுத்து நிறுத்தலன்னு? நான் யாரையும் தடுக்கிறதில்ல கர்ணா, நான் வழிகாட்டுறவன் மட்டும்தான். நீ உன் வாழ்க்கையோட குறுக்கு சந்துகள்ல நின்னப்போயெல்லாம் உன் மனசாட்சி மூலமா நான் உன்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். இது தப்பு, இது அதர்மம், இது அழிவுக்கு கூட்டிட்டு போகும்னு உன் உள்ளுணர்வு உன்னை எச்சரிச்ச போயெல்லாம் நீ நன்றி கடன்கிற பேரை சொல்லி அதை அமுக்குன. கடவுள் வர்றதுக்கு முன்னாடி உன் மனசாட்சி உன்கிட்ட பேசும். அந்த பேச்சை கேட்காதவனுக்கு கடவுளே முன்னாடி வந்து நின்னாலும் புத்தி ஏறாது. நீ உன் காதுகளை மூடிக்கிட்ட. ஏன்னா துரியோதனனோட புகழ்ச்சி உனக்கு அவ்வளவு இனிமையா இருந்துச்சு. புகழ்ச்சிங்கிறது ஒரு மெதுவான விஷம். அது உன்னை மெதுவா சாகடிக்கும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை உசத்தி பேசும்போது நீ உன்னை ஒரு கடவுளா நினைச்சுக்கிட்ட. ஆனா அதே புகழ்ச்சி தான் உன்னோட தர்மத்தை மழுங்கடிச்சது. ஒரு உண்மையான நண்பன் உன் தப்ப சுட்டி காட்டணும். ஆனா நீயும் துரியோதனனும் ஒருத்தருக்கொருத்தர் தப்புகளை மறைச்சுக்கிட்டு ஒரு மாய உலகத்துல வாழ்ந்தீங்க. அந்த உலகம் இன்னைக்கு தரைமட்டமாய் நிக்குது. இப்போ அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி நீ தவிக்கிற. இதுதான் விதியோட விளையாட்டு. நீ எதை கோட்டைன்னு நினைச்சியோ அதுவே உனக்கு சமாதியா மாறுது. மனுஷனோட வாழ்க்கையில நேரம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தேர்வு, சாய்ஸ். நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒரு அலை மாதிரி. அந்த அலைதான் நம்ம வாழ்க்கை படக ஒரு கரைக்கு கூட்டிட்டு போகும். நீ எடுத்த ஒவ்வொரு முடிவும் பழிவாங்கிற எண்ணத்துல இருந்து வந்தது. ஒருத்த உன்னை அவமானப்படுத்தினா அவனை விட நீ பெரிய ஆளா வளரணும், அதுதான் வளர்ச்சி. ஆனா அவனை அழிக்கணும்னு நினைச்சா அது வீழ்ச்சி. நீ உன் ஆற்றலை அழிவுக்காக பயன்படுத்தின. உன்கிட்ட இருந்த அந்த அஸ்திரங்கள், அந்த வித்தைகள் எல்லாம் ஒரு தர்மமான போருக்கு பயன்பட்டிருக்கணும். ஆனா நீ அதை ஒரு பெண்ணோட மானத்தை ஏலம் விடுற சபையில மௌனமா இருக்க பயன்படுத்தின. அந்த ஒரு நிமிஷம் நீ செஞ்ச முடிவுதான் இன்னைக்கு உன் தேர்கால நகர விடாம தடுக்குது. கர்ணா, நீ பெரிய கொடையாளிதான். உன்கிட்ட வந்து எதை கேட்டாலும் கொடுத்திருக்க. ஆனா ஒரு தர்மவான் வெறும் பொருளை மட்டும் கொடுக்க மாட்டான், அவன் நீதியையும் கொடுப்பான். அந்த சபையில திரௌபதி அழுது துடிச்சப்போ அவளுக்கு நீதியை கொடுத்திருக்கலாம்ல.
உன் நண்பன் செஞ்சது தப்புன்னு அங்கேயே தடுத்திருக்கலாம்ல. அப்படி செஞ்சிருந்தா இந்த உலகமே உன் கால்ல விழுந்திருக்கும். ஆனா நீ என்ன செஞ்ச? ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பேச்சுன்னு உன் கர்வத்தை பேச வச்ச. அங்கதான் உன் எல்லா புண்ணியமும் கரைஞ்சு போச்சு. ஒரு கடல்ல எவ்வளவு நல்ல தண்ணி இருந்தாலும் அதுல ஒரு துளி ரத்தம் விழுந்தா அந்த புனிதமே போயிடும். அதுதான் உன் வாழ்க்கையில நடந்துச்சு. வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. நீ சிரிச்சா அது சிரிக்கும், நீ அழுதா அது அழுகும். நீ மத்தவங்களுக்கு கொடுத்த வலி இப்ப உன்னை வந்து அடையுது. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு நீ கதறதுல என்ன நியாயம் இருக்கு? நீ மத்தவங்களுக்கு கொடுத்த சோதனைகளை ஒரு வாட்டி எண்ணிப்பாரு. ஒவ்வொரு மனுஷனும் தான் செஞ்ச பாவங்களுக்கு இங்கேயே பதில் சொல்லிட்டு போகணும். இதுதான் கர்மாவோட சட்டம். அந்த சட்டத்துல இருந்து நான் கூட தப்பிக்க முடியாது. நான் ஒரு வேலையை செய்யறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உன்னை இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நிறுத்தி வச்சிருக்கேன்னா அது உன்னை அழிக்கிறதுக்காக இல்ல, உன்னை ஒரு பாடமா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக தான். உன் ரத்தம் மண்ணுல சுட்டுது, அது உன் ஆத்மாவை சுத்தப்படுத்துற தீர்த்தம் மாதிரி. நீ இவ்வளவு காலமா சுமந்துட்டு இருந்த கசப்பு, கோபம், வெறுப்பு எல்லாம் அந்த ரத்தத்தோட சேர்ந்து வெளியேறிக்கிட்டு இருக்கு. இப்ப உன் முகம் முன்ன விட தெளிவா இருக்கு. ஏன்னா அந்த போர்வை விலகிடுச்சு. கவசமும் போச்சு, குண்டலமும் போச்சு, கௌரவமும் போச்சு, கர்வமும் போச்சு. இப்போ நீ ஒரு சுத்தமான ஆத்மாவா என் முன்னாடி நிக்கிற. இந்த நிலைமையில தான் ஒரு மனுஷனால உண்மையான இறை அனுபவத்தை பெற முடியும். உன்கிட்ட எதுவுமே இல்லாதப்போதான் நான் உன்கிட்ட வர்றேன். ஏன்னா உன் மனசுல இப்போ எனக்கு இடம் இருக்கு. முன்னாடி அங்க அகங்காரம் இருந்துச்சு, அதனால என்னால அங்க நுழைய முடியல. கர்ணா, இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய நாடகம். இங்க எல்லாரும் அவங்கவங்க பாத்திரத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. நீ உன்னோட பாத்திரத்தை ரொம்ப சிறப்பா நடிச்ச. ஆனா அந்த பாத்திரத்தோட நீயே ஊன்றி போயிட்ட. அதுதான் பிரச்சனை. நீ உன்னை ஒரு கர்ணனா பார்த்த, ஒரு மாவீரனா பார்த்த. ஆனா அந்த பாத்திரத்தை தாண்டி நீ ஒரு சாட்சியா இருந்திருக்கணும். எப்போ ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையை ஒரு சாட்சியா பார்க்கிறானோ அப்போ அவனுக்கு புகழும் ஒண்ணுதான், இகழும் ஒண்ணுதான். உனக்கு அந்த மனப்பக்குவம் வரல. ஆனா இந்த இறுதி நிமிஷத்துல உனக்கு அந்த ஞானம் கிடைக்குது. உன்னோட இந்த தோல்விதான் உன்னோட உண்மையான வெற்றி. ஏன்னா இந்த தோல்விதான் உன்னை என்னோட பாதத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கு. காலம் சுழன்றுகிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த போர் முடிஞ்சிரும். அர்ஜுனன் ஜெயிச்சிருவான், பாண்டவர்கள் ஆட்சி செய்வாங்க. ஆனா உன்னோட பேரு மட்டும் வரலாற்றுல ஒரு ரணமா இருக்கும். அந்த ரணத்துல இருந்துதான் ஜனங்க தர்மத்தை கத்துக்குவாங்க. நீ ஒரு தியாகியா சாகிறது உன் விதியா இருக்கலாம். ஆனா அந்த தியாகத்துக்கு பின்னால இருக்கிற வலிதான் உலகத்துக்கு ஒரு பெரிய பாடம். கர்ணா, கவலைப்படாத. உன் பயணம் முடியல. இது ஒரு அழகான மாற்றத்தோட ஆரம்பம். உன் மனசுல இருக்கிற கடைசி துளி ஆசையையும் விட்டுடு. அந்த பரம்பொருள் உன்னை ஏத்துக்க தயாராயிருக்கு. கர்ணா, அந்த தேர்கால தூக்க நீ கொடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உன் தசைகளை மட்டுமில்ல, உன் நம்பிக்கையையும் சேர்த்தே கிழிக்குதில்ல. கிருஷ்ணா, நீ ஒரு தர்மவான்னு சொல்றாங்களே, ஆயுதம் இல்லாதவன் மேல அம்பு போடுறது தான் உன் தர்மமான்னு உன் பார்வை என்ன குத்துது. ஆனா கர்ணா, தர்மங்கிறது ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுற வசதி கிடையாது. அன்னைக்கு அந்த சபையில ஒரு பெண் அழுது கதறி நீதி கேட்டப்போ உன் கைகள்ல ஆயுதம் இருந்துச்சு, ஆனா உன் மனசுல தர்மம் இல்ல. அன்னைக்கு நீ மௌனமா இருந்தப்பவே உன்னோட அத்தனை அஸ்திரங்களும் அதோட சக்தியை இழந்துருச்சு. ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை தட்டி கேட்காத வீரம் வெறும் அலங்கார பொம்மைக்கு இருக்கிற ஆயுதம் மாதிரி தான். அது பார்க்க பெருசா இருக்கும், ஆனா ஒரு உயிரை கூட காப்பாத்தாது. வாழ்க்கையில ஏன் எனக்கு மட்டும் இப்படின்னு கேட்கறத விட நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கறது தான் ஒரு மனுஷனை ஞானியாக்கும். நீ உன்னோட பிறப்ப சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருந்த, ஆனா கவனிச்சு பாரு, உன்னை பெத்த தாய் உன்னை ஆத்துல விட்டப்போ உன்னை ஏத்துக்கிட்டது இந்த பூமி தாய் தான். உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது அந்த ராதேங்கிற சாதாரண பெண்மணி தான். அவங்க கொடுத்த அன்பை விட நீ இழந்த ராஜ பதவியும் கௌரவமும் உனக்கு பெருசா தெரிஞ்சுது பாரு. அங்கதான் உன் தேடல் தப்பா போச்சு. அன்பு கிடைக்காத இடத்துல அதிகாரத்தை தேடுறது தான் மனுஷனோட ஆகப்பெரிய பலவீனம். நீ அதிகாரத்துக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் அலைஞ்சதுனால தான் அந்த அதிகாரம் ஒரு நாள் உன்னையே பலி வாங்க போகுது. கர்ணா, நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு நேர்கோடு கிடையாது, அது ஒரு வட்டம். நீ எப்ப எதை செஞ்சியோ அது அப்படியே சுத்தி வந்து உன் முன்னாடி நிக்கும். நீ அர்ஜுனன் மேல வச்சிருந்த பகைய ஒரு லட்சியமா வளர்த்துக்கிட்ட. ஆனா அந்த பகை உனக்கு என்ன கொடுத்துச்சு? ஒவ்வொரு நாளும் ஒரு நிம்மதி இல்லாத தூக்கம், ஒரு பதட்டம், ஒரு வெறி. இதுதான் உன் வாழ்க்கையா இருந்துச்சு. ஒரு மனுஷன் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடணும், ஆனா அந்த லட்சியம் அவனோட ஆத்மாவை சிதைக்கிறதா இருக்கக்கூடாது. நீ அர்ஜுனனை விட பெரிய வில்லாளன்னு காட்டணும்னு நினைச்சப்போ உன்னோட வில்லாற்றல் வளர்ந்துச்சு, ஆனா உன்னோட மனிதாபிமானம் செத்து போச்சு.
மனிதாபிமானம் இல்லாத எந்த கலையும் வெறும் சாகசம்தான், அது சாதனை இல்லை. மனுஷனோட மனசு ஒரு அழுக்கு மூட்டை மாதிரி. அதுல பழைய நினைவுகளையும் காயங்களையும் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தா அது நாறி போயிடும். நீ உன் காயங்களையே உனக்கு உணவாக்கிட்ட. என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்கன்னு நீயே ஒரு சுவரை எழுப்பிக்கிட்டு அதுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த. அந்த சுவரை தாண்டி நீ வெளியில வந்திருந்தா இந்த உலகம் எவ்வளவு பெருசின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நீ அந்த சுவரை இன்னும் பலப்படுத்தின. துரியோதனன் உனக்கு கொடுத்த அரியாசனம் அந்த சுவருக்கு ஒரு கதவு மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த கதவு உன்னை வெளியில விடல, உன்னை இன்னும் ஆழமா உள்ள தள்ளிடுச்சு. ஒரு இருட்டு அறைக்குள்ள ராஜாவா இருக்கிறத விட வெளியில ஒரு சாதாரண மனுஷனா சுதந்திரமா நடக்கிறது எவ்வளவு மேலானது. நீ சொல்ற நான் செஞ்ச தானம் என்னை வந்து காக்கும்னு. கர்ணா, தானங்கிறது எதை கொடுக்கறோங்கிறதுல இல்ல, எப்படி கொடுக்கறோங்கிறதுல இருக்கு. நீ கவச குண்டலத்தை கொடுத்தப்போ அது ஒரு பேரம் மாதிரி தான் இருந்துச்சு. நான் கொடுத்தவேங்கிற அந்த பெருமைக்காக நீ அதை செஞ்ச. உண்மையான தானங்கிறது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட தானம் உலகமே கொண்டாடுற ஒரு விழாவா இருந்துச்சு. புகழுக்காக செய்யற எந்த நன்மையும் ஒரு காலாவதியான மருந்து மாதிரி. அது பார்க்கறதுக்கு மருந்து மாதிரி இருக்கும், ஆனா நோயை தீர்க்காது. உன்னோட கர்மாவை தீர்க்க அந்த தானம் பத்தாது கர்ணா. ஏன்னா அந்த தானத்துக்கு பின்னால உன் அகங்காரம் ஒளிஞ்சுகிட்டு இருந்துச்சு. வாழ்க்கை உனக்கு கொடுத்த பாடங்கள் கசப்பானதுதான், ஆனா அந்த கசப்பு தான் உன் நோயை குணப்படுத்தும். நீ இப்ப மரணப்படுக்கையில நிக்கிற. இந்த நேரத்துல உனக்கு உன் ராஜ்யம் ஞாபகம் வருதா? உன் கிரீட ஞாபகம் வருதா? இல்ல, உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த தவிப்பு தான் உனக்கு துணையா இருக்கு. நான் இன்னும் ஒரு அம்ப விட்டிருந்தா ஜெயிச்சிருப்பேனேன்னு நீ நினைக்கிறியா? அப்படி ஜெயிச்சு மட்டும் உனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஒரு சுடுகாட்டுக்கு ராஜாவா இருந்திருப்ப. அதர்மத்தோட வெற்றியை கொண்டாடுறதை விட தர்மத்தோட தோல்வியை தழுவுறது எவ்வளவு உசத்தியானது. ஆனா உனக்கு வெற்றி தான் முக்கியமா இருந்துச்சு. அது எந்த வழியில வந்தாலும் பரவாயில்லைன்னு நினைச்ச. அதுதான் உன்னோட சரிவு. கர்ணா, மனுஷன் எப்போ நிம்மதியா சாகறான்னா அவன் தனக்குத்தானே உண்மையா இருந்தப்போதான். நீ தனக்கே உண்மை இல்ல. உன் உள்ளுணர்வு அலர்னப்போ எல்லாம் நீ அதை தூங்க வச்ச. நட்புக்காக நான் செய்யறேன்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்த. ஒரு கொலையாளிக்கு துணையா போறவன் நான் நட்புக்காக போனேன்னு சொன்னா சட்டம் அவனை விடுமா? விடாது. அது மாதிரிதான் இயற்கையோட சட்டமும். உன்னோட தனிப்பட்ட உறவுகள் தர்மத்தை விட மேலானதில்லை. தர்மங்கிறது சூரியன் மாதிரி, அது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த சூரியனை மறைக்க நீ முயற்சி பண்ண, ஆனா அந்த சூரியன் உன் கண்ணையே சுட்டெரிச்சிடுச்சு. உன் ரத்தம் இந்த மண்ணுல ஊறும்போது இந்த மண்ணு உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லும். நீ எதுக்காக போராடினியோ அது இங்கேயே தங்கிடும். நீ யாரா இருந்தியோ அதுவும் அழிஞ்சிடும். ஆனா நீ என்னவா மத்தவங்க மனசுல இருக்கிறையோ அதுதான் உன் அடையாளம்னு சொல்லும். கர்ணா, நீ ஒரு மாவீரனா தான் வாழ்ந்த, ஆனா ஒரு நல்ல மனுஷனா வாழ தவறிட்ட. ஒரு மனுஷனோட வீரம் அவனோட பலத்துல இல்ல, அவனோட பண்புல இருக்கு. நீ உன் பலத்தை நம்பின, உன் பண்பை அடகு வச்ச. இன்னைக்கு உன் பலம் உன்னை கைவிட்டுடுச்சு, ஆனா உன்னோட பண்பு உன்னை இங்க அனாதையா நிறுத்தி இருக்கு. இப்போ உன் கண்ணு முன்னாடி பல நிழல்கள் வந்துட்டு போகும். உன் அம்மா குந்தி, உன் தம்பிங்க பாண்டவர்கள், உன்னை வளர்த்த ராதை, இவங்க எல்லாரையும் இப்போ நீ எப்படி பார்க்கிற? இவங்க எல்லாரும் எனக்கு துரோகம் செஞ்சவங்கன்னு நினைக்கிறியா? அப்படி நினைச்சா நீ இன்னும் அந்த மாயையில தான் இருக்கேன்னு அர்த்தம். அவங்க எல்லாரும் உனக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வந்த கருவிகள். துரோகங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல கர்ணா, அது உனக்குள்ள நீயே செஞ்சுக்கிறது தான். நீ உன்னோட மேலான குணங்களுக்கு துரோகம் செஞ்ச, அதனாலதான் உலகம் உனக்கு துரோகம் செஞ்ச மாதிரி தெரியுது. ஒரு கண்ணாடியில அழுக்கு இருந்தா அதுல தெரியிற பிம்பமும் அழுக்காதான் தெரியும். கண்ணாடியை துடைக்காம பிம்பத்தை குறை சொல்றதுல என்ன பயன்? கர்ணா, காலம் உனக்கு ஒரு பெரிய அநீதி செஞ்சதா நீ நினைக்கிற. ஆனா காலம் எப்பவுமே நீதியானதுதான். அது நமக்கு தேவையானதை தரும், ஆனா அது நமக்கு விருப்பமானதா இருக்காது. உனக்கு இப்ப தேவைப்படுறது ஒரு பெரிய அடி. அந்த அடிதான் உன் கருவத்தை உடைக்கும். அந்த உடைப்புல இருந்துதான் உண்மையான ஒளி வரும். நீ ஒரு வைரமா இருந்தா அந்த வைரத்தை செதுக்கிறதுக்கு உளி தேவைப்படுது. இந்த மரணம் தான் அந்த உளி. அது உன்னை செதுக்கி ஒரு அழகான சிலையா மாத்த போகுது. ஆனா அந்த வலி தாங்க முடியாததா இருக்கும். அந்த வலியை நீ ஏத்துக்கோ, அதுதான் உன் ஆத்மாவோட விடுதலைக்கு வழி. கர்ணா, அந்த மண்ணுல பதிஞ்ச உன் பாதங்களை பாரு. அது உன்னோட இத்தனை கால ஓட்டத்தோட முடிவு. கிருஷ்ணா, நீ ஒரு தந்திரக்காரன், என்ன தர்மம்னு சொல்லியே ஏமாத்திட்டியேன்னு உன் மனசுக்குள்ள ஒரு குமுறல் இருக்கு. ஆனா கர்ணா, தந்திரங்கிறது வெளியில இல்ல, அது உன் எண்ணத்துல தான் இருந்துச்சு. நீ உன் வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயத்தை மட்டும் பிடிவாதமா நம்புன. நான் கஷ்டப்படுறேன், அதனால நான் எதை செஞ்சாலும் அது தர்மம்னு நினைச்சேன். ஆனா கவனிச்சு பாரு, ஒருத்தனோட கஷ்டம் அவனுக்கு பாவங்களை செய்யறதுக்கான லைசன்ஸ் கிடையாது. இந்த உலகத்துல கஷ்டப்படாத மனுஷன் யாரு?
அந்த பாண்டவர்கள் காடு மேடெல்லாம் அலைஞ்சாங்களே, அவங்க பசியால துடிச்சாங்களே, அப்போ அவங்க தர்மத்தை விட்டாங்களா? இல்ல. ஆனா நீ, உனக்கு ஒரு அதிகாரம் கிடைச்ச உடனே அந்த கர்வத்துல எல்லாத்தையும் மறந்துட்ட. வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி. அதுல கேள்வித்தாள் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நீ தப்பான பதில எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. நீ உன்னோட கஷ்டங்களை சாக்கா வச்சுக்கிட்டு அதர்மத்துக்கு பல்லக்கு தூக்குன. துரியோதனன் எனக்கு சோறு போட்டான்னு சொல்றேன். ஒருத்தன் போடுற சோறு உன் ரத்தத்துல கலக்கலாம், ஆனா உன் அறிவை அது அடகு வைக்க கூடாது. அறிவுங்கிறது உனக்கு கடவுள் கொடுத்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நீ ஒரு மனுஷங்கிட்ட வித்துட்ட. எப்போ ஒரு மனுஷன் தன் சிந்தனையை இன்னொருத்தங்கிட்ட அடகு வைக்கிறானோ அப்பவே அவன் ஒரு நடைப்பிணமா ஆயிடுறான். நீ ஒரு மாவீரனா நடமாடின ஒரு பிணம், அவ்வளவுதான். ஏன்னா உன் வில்லுக்கும் வாளுக்கும் உன் புத்தி அதிகாரம் செலுத்தல, துரியோதனனோட ஆசைதான் அதிகாரம் செலுத்துச்சு. கர்ணா, நீ செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? தர்மத்தை நீ ஒரு கணக்கு புத்தகமா பார்த்த. நான் இவ்வளவு தானம் செஞ்சிருக்கேன், இவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன், அதனால கடவுள் எனக்கு கடமைப்பட்டிருக்கான்னு நினைச்ச. ஆனா உண்மையான தர்மங்கிறது கைமாறு கருதாம செய்யறது. நீ செஞ்ச ஒவ்வொரு தானத்துக்கு பின்னாலையும் உன் பேரு நிலைக்கணுங்கிற ஒரு சுயநலம் இருந்துச்சு. கர்ணனை விட கொடையாளி யாரும் இல்லைன்னு இந்த உலகம் சொல்லணும்னு நீ ஆசைப்பட்ட. அந்த புகழ்ச்சிக்காகத்தான் நீ உன் கவசத்தையே கொடுத்த. புகழுக்காக செய்யற தர்மம் ஒரு வியாபாரம் மாதிரி. வியாபாரத்துல லாபம் வரும், ஆனா ஆத்ம திருப்தி வராது. அதனாலதான் இப்ப சாவு உன் முன்னாடி நிக்கும்போது உன் தர்மம் உன்னை காப்பாத்தாம வேடிக்கை பாக்குது. நீ கேக்குற, அர்ஜுனன் மட்டும் என்ன யோக்கியனா? அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நான் அவனை அடிக்கலையே, ஆனா இப்போ நான் ஆயுதம் இல்லாம நிக்கும்போது அவன் என்ன அடிக்கிறான், இதுதான் உன் நீதியான்னு. கர்ணா, நீதிங்கிறது ஒரு தனி மனுஷனோட செயல்ல இல்ல, அது காலத்தோட ஓட்டத்துல இருக்கு. நீ அர்ஜுனனை அடிக்காம இருந்தது உன் வீரமா இருக்கலாம், ஆனா ஒரு பெண்ணை அவமானப்படுத்தின சபையில நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தையே, அங்க உன் வீரம் எங்க போச்சு? ஒரு அநீதி நடக்கும்போது அதை தடுக்காதவன் அந்த அநீதியை செஞ்சவனை விட பெரிய குற்றவாளி. நீ செஞ்ச அந்த ஒரு மௌனம் அர்ஜுனன் இப்ப விடுற 1000 அம்புகளை விட கொடுமையானது. அர்ஜுனன் இப்ப அம்பு விடுறது வெறும் பழி வாங்கிறது இல்ல, அது தர்மத்தை நிலைநாட்டுற ஒரு கடமை. மனுஷனோட வாழ்க்கையில கர்வம்ங்கிறது ஒரு பெரிய மலை மாதிரி. அந்த மலை மேல ஏறி நின்னுகிட்டு மத்தவங்களை எல்லாம் சின்னதா பார்த்த. உன்கிட்ட வில்லாற்றம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நீ யாரையும் மதிக்கல. வில் எடுத்தவன் எல்லாம் வீரன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நிஜமான வீரன் யாரு தெரியுமா? எவன் ஒருத்தன் தான் கோபத்தை அடக்குறானோ, எவன் ஒருத்தன் மத்தவங்களோட வலிய தன் வலியா உணர்றானோ அவன்தான் வீரன். நீ மத்தவங்களோட வலிய ஒரு நாளும் உணர்ந்ததே இல்லை. உன் வலி மட்டும்தான் உனக்கு பெருசா தெரிஞ்சது. உன் காயம் மட்டும்தான் உனக்கு ரத்தமா தெரிஞ்சது. மத்தவங்களோட ரத்தம் உனக்கு வெறும் சாயம் மாதிரி தெரிஞ்சது. அந்த அலட்சியம் தான் இன்னைக்கு உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. நீ எதை எரியறியோ அதுதான் உனக்கு திரும்ப வரும். நீ துரியோதனனோட சேர்ந்து மத்தவங்களுக்கு துரோகம் செஞ்ச. இப்போ அந்த துரோகமே உன் வித்தையாவே மாறி உன்னை ஏமாத்துது. உன் சாபம்ங்கிறது ஏதோ ஒரு முனிவர் கொடுத்ததில்ல கர்ணா. நீ உன் வாழ்க்கையில செஞ்ச பொய்களோட நிழல் தான் அது. ஒரு பொய் சொல்லி கத்துக்கிட்ட வித்த ஒரு இக்கட்டான நேரத்துல உன்னை கைவிடுங்கிறது தான் இயற்கை. நீ ஒரு பிராமணன்னு பொய் சொன்னது உன் அடையாளத்துக்காக இருக்கலாம், ஆனா அந்த பொய்யோட அஸ்திவாரத்துல எழுப்பின கோட்டை என்னைக்குமே நிலைக்காது. உண்மையில்லாத வாழ்க்கை அஸ்திவாரம் இல்லாத கட்டடம் மாதிரி. அது ஒரு நாள் இடிஞ்சு விழுந்துரும். இன்னைக்கு உன் கோட்டை இடிஞ்சு விழுந்துருச்சு. உன் ரத்தம் இந்த மண்ணுல கலக்கும்போது ஒரு வாசனை வரும் பாரு, அதுதான் விடுதலையோட வாசனை. இவ்வளவு காலமா நீ சுமந்துகிட்டு இருந்த அந்த பாரமான கௌரவம், அந்த பொய்யான உறவுகள், அந்த போலி விசுவாசம் எல்லாத்திலிருந்தும் உனக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. கர்ணா, மரணம்ங்கிறது ஒரு இருட்டு அறை இல்ல, அது ஒரு பெரிய வெளிச்சத்தோட வாசல். ஆனா அந்த வாசலுக்குள்ள போகணும்னா நீ உன்னோட இந்த அகங்கார ஆடைய கழட்டி போடணும். நான் மாவீரன் கர்ணன்கிற அந்த அடையாளத்தை இங்கேயே விட்டுட்டு போ. அப்பதான் உன்னால அந்த பரம்பொருளோட கலக்க முடியும். நீ இப்ப பாக்குற இந்த வானம், இந்த பூமி, இந்த ரத்தம் எல்லாமே ஒரு மாய கனவு. இந்த கனவுல நீ தோத்துட்டான்னு நடக்காத. இது ஒரு பெரிய விளையாட்டோட ஒரு பகுதி. இந்த விளையாட்டு ஆடுறது நான், ஆனா ஜெயிக்கிறது தர்மம். நீ தர்மத்தோட பக்கம் நிக்கல, அதனால நீ தோக்குற மாதிரி தெரியுது. ஆனா உன் ஆத்மாவுக்கு தோல்வி கிடையாது. இந்த உடம்பு அழியும், ஆனா உன் ஆத்மா ஒரு பாடமா நிலைக்கும். உன்னை வச்சு நான் இந்த உலகத்துக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புறேன். எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் அவன் தர்மத்தை மதிக்கலன்னா அவனோட முடிவு இப்படித்தான் இருக்கும்னு. அந்த பாடத்துக்காகத்தான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்ட. கர்ணா, உன் கண்கள்ல இப்போ ஒரு தெளிவு தெரியுது. அந்த தெளிவுதான் ஞானம். இவ்வளவு காலமா நீ பார்க்காத உண்மையை இப்ப பாக்குற.
எல்லாமே மாயை, தர்மம் மட்டும்தான் நிஜம்னு நீ உணர்ற அந்த ஒரு நிமிஷம் உன் செஞ்ச எல்லா பாவங்களும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். ஒரு துளி ஞானம் ஒரு கடல் அளவு பாவத்தை சுத்தப்படுத்தும். இப்போ அந்த ஞானம் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ சாகரத்துக்கு முன்னாடி ஒரு ஞானியா மாறுறதுதான் உனக்கு கிடைச்ச ஆக பெரிய வெற்றி. அர்ஜுனன் உன்னை கொல்றான்னு வருத்தப்படாத, அவன் உன்னை விடுவிக்கிறான். இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து உனக்கு ஒரு பெரிய அமைதியை தர்றான். இனி உன் பேர் இந்த உலகத்துல நிலைக்கும். ஆனா அது ஒரு கசப்பான நினைவா இல்லாம ஒரு படிப்பினையா இருக்கட்டும். தானம் கொடுத்தும் தர்மம் தப்பினால் அழிவு நிச்சயம்ங்கிற உண்மைக்கு நீதான் உதாரணம். உன் வாழ்க்கை ஒரு காவியமா மாறப்போகுது. அந்த காவியத்துல நீ ஒரு சோகமான நாயகன். ஆனா அந்த சோகத்துக்கு பின்னால ஒரு பெரிய நீதி இருக்கு. கர்ணா, கலங்காத. என் கைகள் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கு. உன் ஆத்மா என்னிடம் வரட்டும். இந்த உலகத்தோட போராட்டங்கள் இனி உனக்கு கிடையாது. நீ ஒரு நிம்மதியான உறக்கத்துக்கு போக போற. கர்ணா, அந்த தேர்கால் மட்டும் மண்ணுக்குள்ள புதையல. உன்னோட அத்தனை கர்வமும் சேர்த்தே புதைஞ்சு நிக்குது. இப்போ உன் உடம்புல ஓடுற ரத்தம் இந்த மண்ணை நினைக்கும் போது நீ எதை பத்தி யோசிக்கிற? கிருஷ்ணா, நீ ஒரு தர்மவான்னு வேஷம் போடுற. ஆனா ஆயுதம் இல்லாதவன் மேல அம்பு போட சொல்றியே, இதுதான் உன் தர்மமானு உன் பார்வை என் மேல ஒரு குற்றச்சாட்டா நிக்குது. ஆனா கர்ணா, தர்மம்ங்கிறது வசதிக்கேத்த மாதிரி போட்டுக்கிற சட்டை இல்ல. அன்னைக்கு அந்த அரசவையில ஒரு பெண் அழுது கதறி நீதி கேட்டப்போ உன் கைகள்ல வில் இருந்துச்சு, உன் நாக்குல அதிகாரம் இருந்துச்சு. ஆனா உன் மனசுல தர்மம் இல்ல. ஒரு அநீதி நடக்கும்போது அதை தட்டி கேட்காத உன் வீரம் அன்னைக்கே செத்து போச்சு. இன்னைக்கு விழப்போற அம்பு வெறும் உன் உடம்பை தான் கொல்லும். ஆனா உன் ஆத்மாவை நீ அன்னைக்கே அடகு வச்சுக்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி கர்ணா. அங்க கேள்வித்தாள் கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நீ தப்பான வழியில விடை தேட ஆரம்பிச்ச. நான் ஒரு சூதன் மகன், என்னை இந்த உலகம் மதிக்கலங்கிற அந்த ஒத்த காயத்தை நீயே கீறிக்கிட்டே இருந்த. அந்த வலியையே உனக்கு உணவாக்கிட்ட. ஒரு மனுஷன் தன் காயத்தை மருந்தால ஆத்தணும். ஆனா நீ அந்த ரணத்தை ஒரு பகையா மாத்தின. அர்ஜுனனை விட பெரிய ஆளா வரணுங்கிற உன்னோட அந்த வெறி, உன்னோட நல்ல குணங்கள் எல்லாத்தையும் ஒரு இருட்டுக்குள்ள தள்ளிடுச்சு. ஒரு நெருப்புக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு குளிர்துன்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அதே மாதிரிதான் தர்மத்தோட சக்கரத்தை உருட்டுற என் முன்னாடி நின்னுக்கிட்டு எனக்கு அநீதி நடக்குதுன்னு நீ சொல்றது. நீ சொல்ற துரியோதனன் எனக்கு சோறு போட்டான், அதிகாரம் கொடுத்தான், அதனால நான் விசுவாசமா இருக்கேன்னு. ஒரு மனுஷனோட நன்றி கடன்கிறது தர்மத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். ஒரு திருடன் உனக்கு சாப்பாடு போட்டா அவனோட சேர்ந்து மத்தவன் வீட்டை நீ கொள்ளையடிப்பியா? அந்த சாப்பாட்டுக்கு நீ கொடுக்கிற விலை மத்தவங்களோட ரத்தமா இருக்கலாமா? அதிகாரம் கிடைச்ச உடனே உன் புத்தி மழுங்கி போச்சு. நீ செஞ்ச தானங்கள் எல்லாம் உன் கரையை துடைக்கும்னு நினைச்ச. ஆனா அந்த தானமே உன்னோட அகங்காரத்தை வளர்க்கிற ஒரு கருவியா மாறிடுச்சு. நான் கொடுத்தேன்கிற அந்த நான் இருக்கு பாரு, அதுதான் மனுஷனோட முதல் எதிரி. நீ புகழுக்காக கொடுத்த, அங்கீகாரத்துக்காக கொடுத்த. ஆனா உன்னோட இந்த தர்மம் ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாத்த முன்வரலையே, அப்போ அது வெறும் அலங்காரம்தான். கர்ணா, மனுஷனோட மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. நீ எதை விதைக்கிறியோ அதுதான் அங்க பிம்பமா தெரியும். நீ உன் மனசு முழுக்க பகையையும் பொறாமையையும் விதைச்ச. அதனாலதான் இன்னைக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே உனக்கு பகையா தெரியுது. உன் வித்தையாவே உன்னை ஏமாத்துதுன்னா அதுக்கு காரணம் அந்த வித்தைக்கு நீ கொடுத்த அஸ்திவாரம் ஒரு பொய். ஒரு பிராமணன்னு பொய் சொல்லி நீ கத்துக்கிட்ட அந்த அறிவு ஆபத்து காலத்துல உன்னை கைவிடுங்கிறது தான் இயற்கை. உண்மை இல்லாத எந்த கலையும் ஒரு கட்டத்துல சுமையா மாறிடும். இன்னைக்கு உன் வில் ஒரு பாரமா உனக்கு தெரியுது. உன் அம்புகள் திசை தெரியாம நிக்குது. இது எதை காட்டுது? தர்மம் இல்லாத பலம் ஒரு காலாவதியான மருந்து மாதிரி. அது பார்க்க பெருசா இருக்கும், ஆனா நோயை குணப்படுத்தாது. வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ பழிவாங்கிறதுக்காகவே பயன்படுத்தின. நீ ஒரு நல்ல வீரனா, ஒரு நேர்மையான மனிதனா வளர்ந்திருக்கலாம். ஆனா நீ ஒரு நிழலோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்த. அந்த நிழலோட பேரு அங்கீகாரம். யாரோ ஒருத்தன் உன்னை சூதன் மகன்னு சொன்னதுக்காக நீ உலகத்தையே எரிக்க துணிஞ்ச. ஒரு வைரம் சாக்கடையில கிடந்தாலும் அது வைரம்தான். ஆனா அந்த வைரம் என்னை ஏன் சாக்கடையில போட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கும் ஒரு கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? உன்னோட மதிப்பை பிறப்புல தேடின நீ உன்னோட நடத்தையில அதை தேட மறந்துட்ட. ஒரு மனுஷனோட குணம்தான் அவனோட அடையாளம். ஆனா உன் அடையாளம் துரியோதனனோட காலடியில கிடக்குது. கர்ணா, இப்போ உன் மேல பாய போற அந்த அம்பு உன்னை கொல்ல வர்றதில்ல, உன்னை விடுவிக்க வருது. இவ்வளவு காலமா நீ சுமந்துட்டு இருந்த அந்த அவமானங்கள், அந்த போராட்டங்கள், அந்த முடிவில்லாத வலிகள், இது எல்லாத்துல இருந்தும் உனக்கு ஒரு விடுதலை தேவைப்படுது. அந்த விடுதலையை நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா அந்த விடுதலையை நீ எப்படி வாங்க போற? கோபத்தோடவா இல்ல ஒரு ஞானத்தோடவா? உன் மனசுல இருக்கிற அந்த பகைய தூக்கி எறி. உன்னை அவமானப்படுத்தினவங்கள மன்னிச்சிடு. மன்னிப்பு தான் ஒரு மனுஷன் செய்யற ஆக பெரிய தானம்.
நீ எவ்வளவோ பொன்னையும் பொருளையும் வாரி இறைச்சிருக்க. ஆனா இந்த ஒரு மன்னிப்பை மட்டும் கொடுக்க ஏன் தயங்குற? இந்த குருக்ஷேத்திர போர்க்களம் ஒரு போர்க்களம் இல்ல, இது ஒரு பெரிய ஆத்ம விசாரணை. இங்க ஒவ்வொரு மனுஷனும் தனக்குத்தானே பதில் சொல்லிக்கணும். நீ உன் மனசாட்சிக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற. ஏன்னா உன் உள்ளுணர்வு உன்னை எச்சரிச்ச போயெல்லாம் நீ நன்றி கடன்கிற ஒரு பொய்யான திரையை போட்டு அதை மூடின. ஒரு தப்பான மனுஷனுக்கு நீ செய்யற விசுவாசம் இந்த உலகத்துக்கே நீ செய்யற துரோகம். ஒரு தனி மனுஷனோட நட்புக்காக ஒரு தேசத்தோட தர்மத்தை அடகு வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இன்னைக்கு அந்த துரோகத்தோட பாரம்தான் உன் தேர்காலை பூமியில அழுத்துது. இது பூமி தாயோட பாரம் இல்ல, நீ செஞ்ச பாவத்தோட பாரம். உன் ரத்தம் இந்த மண்ல கலக்கிறப்போ உன் ஆத்மா ஒரு புது பயணத்தை தொடங்கும். ஆனா அந்த பயணம் நிம்மதியானதா இருக்கணும்னா நீ உன்னோட இந்த கர்வத்தை கழட்டி போடணும். நான் மாவீரன், நான் கர்ணன்கிற அந்த பிம்பத்தை இங்கேயே விட்டுட்டு போ. நீ ஒரு சாதாரண ஆன்மா, அந்த பரம்பொருளோட ஒரு துளி. அந்த உண்மையை நீ உணர்ற அந்த நிமிஷம் உனக்கு மரண பயம் இருக்காது. மரணம்ங்கிறது ஒரு இருட்டு அறை இல்ல, அது ஒரு வெளிச்சத்தோட வாசல். அந்த வாசல்ல நீ நிக்கும்போது வெறும் கையோட நில்லு. அப்போதான் உன்னால் அந்த பேரொழியை தரிசிக்க முடியும். காலம் யாரையும் விடுறதில்ல கர்ணா. அது ராஜாவுக்கும் ஒண்ணுதான், ஆண்டிக்கும் ஒண்ணுதான். நீ எவ்வளவுதான் பலம் பொருந்தியவனாய் இருந்தாலும் இயற்கையோட நீதிக்கு முன்னாடி நீ ஒரு துரும்புதான். உன் மேல எனக்கு இப்ப கோபம் இல்ல, ஒரு வருத்தம்தான். இவ்வளவு பெரிய சக்தியை நீ வீணடிச்சிட்டியேன்னு ஒரு கவலை. உன்னை இன்னைக்கு நான் இந்த நிலைமையில நிறுத்தி வச்சிருக்கேன்னா அது உன்னை அழிக்கிறதுக்காக இல்ல, உன்னை ஒரு பாடமா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான். எவ்வளவு பெரிய திறமைசாலியாய் இருந்தாலும் அவன் தர்மத்தை மதிக்கலேன்னா அவனோட முடிவு இப்படித்தான் இருக்கும்னு உலகத்துக்கு சொல்லத்தான் உன்னை நான் ஒரு கருவியா பயன்படுத்தினேன். கர்ணா, இப்போ உன் கண்கள்ல ஒரு தெளிவு தெரியுது. அந்த தெளிவுதான் ஞானம். இவ்வளவு காலமா நீ பார்க்காத உண்மையை இப்ப பார்க்கற. எல்லாமே மாயை, தர்மம் மட்டும்தான் நிஜம்னு நீ உணர்ற அந்த ஒரு நிமிஷம் நீ செஞ்ச எல்லா பாவங்களும் எரிஞ்சு சாம்பலாயிடும். ஒரு துளி ஞானம் ஒரு கடல் அளவு பாவத்தை சுத்தப்படுத்தும். இப்போ அந்த ஞானம் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஞானியா மாறுறதுதான் உனக்கு கிடைத்த ஆக பெரிய வெற்றி. இனி உன் பேர் இந்த உலகத்துல நிலைக்கும். அது ஒரு கசப்பான நினைவா இல்லாம ஒரு படிப்பினையா இருக்கட்டும். உன் ஆத்மா என்னிடம் வரட்டும். கர்ணா, அந்த தேர்கால தூக்க நீ கொடுக்கிற கடைசி முயற்சியும் தோத்து போகும்போது உன் முகத்துல ஒரு சிரிப்பு வருது பாரு. அதுதான் ஒரு மனுஷன் தன் கையாலாகத தனத்தை ஒத்துக்கிற முதல் நிமிஷம். கிருஷ்ணா, நீ ஜெயிச்சிட்டேன்னு உன் மனசு சொல்லுது. ஆனா நான் ஜெயிக்கல கர்ணா, இங்க தர்மம் ஜெயிக்குது. நீ இப்போ ரத்தமும் சதையுமா மண்ணுல சரிஞ்சு கிடக்கிற. அர்ஜுனனோட அம்பு உன் மார்பை துளைக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த அம்பை விட உன்னை அதிகமா நோகடிக்கிறது உன்னோட இந்த தனிமைதான். கூட நின்ன ஒருத்தனும் இப்போ உன் பக்கத்துல இல்ல. துரியோதனன் தான் உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டான். சல்லியன் தேர விட்டுட்டு போயிட்டான். இப்போ நீயும் உன் ஆத்மாவும் மட்டும்தான் நிக்கிறீங்க. வாழ்க்கையில தனியாவே வந்தோம் தனியாவே போவோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த உண்மையை நீ இப்போ இந்த நிமிஷத்துல அனுபவிக்கிற. கர்ணா, நீ செஞ்ச தானங்கள் எல்லாம் உன் முன்னாடி வந்து நிக்குதா? நீ கொடுத்த பொன்னும் பொருளும் உன்னை காப்பாத்துதா? இல்ல. ஆனா ஒன்னு கவனிச்சியா? நீ சாகிற நேரத்துல கூட உன் கையில ஒரு புண்ணியம் மிச்சம் இருக்கு. அதுதான் நீ இதுவரைக்கும் செஞ்ச தானத்தோட பலன். ஆனா அந்த பலன் உன்னை காப்பாத்தாது. அது உனக்கு ஒரு கௌரவமான மரணத்தை தரும். ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்ல, அவன் சாகிறப்போ அவனோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். நீ இப்போ ஒரு ஏமாற்றத்தோட இருக்கிற. ஆனா அந்த ஏமாற்றம் உன்னை ஒரு பெரிய தெளிவுக்கு கூட்டிட்டு போகுது. மனுஷனோட ஆசை ஒரு முடிவில்லாத கடல் மாதிரி. நீ ஒரு காலத்துல உலகத்தையே ஆளணும்னு நினைச்ச. அர்ஜுனனை விட பெரிய வீரன்னு பேர் எடுக்கணும்னு துடிச்ச. ஆனா இப்போ ஒரு சொட்டு தண்ணி கிடைக்குமான்னு உன் நாக்கு தவிக்குது. இதுதான் வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம். நாம எதை உசத்தியா நினைக்கிறோமோ அது எதுவுமே கடைசியில நமக்கு கை கொடுக்காது. நம்ம கூட வர்றது நாம செஞ்ச நன்மைகளும் தீமைகளும் மட்டும்தான். நீ செஞ்ச தீமைகள் உன் தேர்கால பிடிச்சிருக்கு. ஆனா நீ செஞ்ச நன்மைகள் உன் உயிரை பிடிச்சிருக்கு. அந்த நன்மைகளை நான் இப்போ உன்கிட்ட இருந்து தானமா கேட்க போறேன். ஏன் தெரியுமா? நீ ஒரு முழுமையான தியாகியா மாறணும்னா உன்கிட்ட இருக்கிற அந்த புண்ணிய கணக்கையும் நீ தானம் செஞ்சாகணும். கிருஷ்ணா, சாக போறவன்கிட்ட வந்து தானம் கேட்கிறியே, இது அடுக்குமான்னு நீ நினைக்கலாம். ஆனா கர்ணா, இது உனக்கு நான் செய்யற ஒரு பேருதவி. உன்கிட்ட இருக்கிற அந்த புண்ணிய கணக்கு உன் ஆத்மாவை இன்னும் இந்த உலகத்தோடையே பிடிச்சு வச்சிருக்கும். உனக்கு விடுதலைய தராது. எப்போ ஒரு மனுஷன் தான் செஞ்ச நற்பெயரையும் சேர்த்து துறக்கிறானோ அப்போதான் அவனுக்கு முக்தி கிடைக்கும். நீ ஒரு மாபெரும் கொடையாளியாதான் வாழ்ந்த. அந்த புகழோடையே நீ செத்தா அந்த புகழுக்காக நீ மறுபடியும் பிறக்க வேண்டியிருக்கும்.
அந்த பிறவி பெருங்கடல்ல இருந்து உன்னை விடுவிக்க தான் நான் இந்த தந்திரத்தை செய்யறேன். உன்னோட அந்த தர்மத்தின் பலனை எனக்கு தானமா கொடு. வெறும் கையா என்னிடம் வா. வாழ்க்கையில நாம எதை சேமிக்கிறோமோ அது நமக்கு பாரம், எதை செலவு செய்யறோமோ அதுதான் நமக்கு பலம். நீ உன் வாழ்நாள் முழுக்க புகழ சேமிச்ச, வீரத்தை சேமிச்ச. ஆனா அந்த சேமிப்பு உனக்கு நிம்மதியை தரல. இப்போ அந்த சேமிப்பை தானம் செஞ்சுட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கு தயாராக. கர்ணா, உன் ரத்தத்துல நனைஞ்ச கைகளால அந்த தர்ம பலனை எனக்கு கொடு. அந்த ஒரு தானம் நீ இதுவரைக்கும் செஞ்ச லட்சக்கணக்கான தானங்களை விட பெரியது. ஏன்னா இது உன்னோட இருப்பையே தானம் செய்யற ஒரு செயல். நான் நல்லவங்கிற அந்த அடையாளத்தையும் நீ எனக்கே கொடுத்துடு. இப்போ நீ யாரு? ஒரு பெயரற்ற ஆன்மா. இந்த நிலைமை தான் கடவுளுக்கு பிடிச்ச நிலைமை. கர்ணா, இப்போ உன் மேல விழப்போற அம்பு உன்னை காயப்படுத்தாது. அது ஒரு பூச்சர மாதிரி உன்னை தழுவும். ஏன்னா உன் மனசுல இப்ப பகை இல்லை. நீ இப்ப அர்ஜுனனை பார்க்கிற விதம் வேற, என்ன பார்க்கிற விதம் வேற. உன் கண்ணுல இருக்கிற அந்த கண்ணீர் உன் இதயத்துல இருக்கிற பாரத்தை கரைச்சிடுச்சு. ஒரு மனுஷன் எப்ப அழுகிறான்னா அவன் தான் கர்வத்தை இழக்கும் போதுதான். அந்த அழுகை ஒரு புனிதமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல உன் பாவங்கள் எல்லாம் கழுவப்படுது. நீ இப்போ ஒரு குழந்தைய போல தூய்மையா இருக்கிற. உனக்கு முன்னாடி இப்போ நான் என் விஸ்வரூபத்தை காட்ட போறேன். இந்த உலகமே எனக்குள்ள இருக்கிறதையும் நீயும் எனக்குள்ள ஒரு துளிதான்றதையும் நீ பார்க்க போற. இந்த குருக்ஷேத்திரத்துல செத்து விழுற ஒவ்வொரு உயிரும் ஒரு நோக்கம் கொண்டது. நீ ஒரு விசித்திரமான நோக்கம் கொண்டவன். நீ அதர்மத்தோட பக்கம் நின்னு தர்மம்னா என்னன்னு உலகத்துக்கு சொல்லி கொடுத்திருக்க. ஒரு விளக்கு திரி எரியறப்போ வெளிச்சம் வருது, ஆனா அந்த திரி கருகி போயிடுது. நீ அந்த திரி மாதிரிதான். தர்மங்கிற ஒளியை ஏத்துறதுக்காக நீ உன்னையே கரியாக்கிக்கிட்ட. உன்னோட இந்த தியாகம் வீண் போகாது. காலம் உன்னை ஒரு துயர நாயகனா பார்க்கும். ஆனா ஞானிகள் உன்னை ஒரு பாடமா பார்ப்பாங்க. ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு நடுவுலையும் தான் நல்ல குணத்தை இழக்காம இருக்கணுங்கிறதுக்கு நீ ஒரு உதாரணம். ஆனா அதே சமயம் அந்த நல்ல குணம் தப்பான இடத்துல இருந்தா என்ன ஆகுங்கிறதுக்கும் நீதான் உதாரணம். வாழ்க்கைங்கிறது ஒரு முடிவில்லாத பயணம் கர்ணா. இங்க ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறக்கும். உன் வாழ்நாள்ங்கிற கதவு இப்ப மூடுது, ஆனா மோட்சங்கிற கதவு திறக்குது. அந்த வாசல்ல நின்னுகிட்டு நீ பின்னாடி திரும்பி பார்க்காத. நீ எதை இழந்தையோ எதை அடையலையோ அதெல்லாம் இப்போ உனக்கு தேவையில்லை. எனக்கு அம்மா இல்ல, தம்பிங்க இல்லைன்னு நீ வருத்தப்பட்டதெல்லாம் ஒரு மாயை. இப்போ உன் முன்னாடி நிக்கிற இந்த வாசுதேவன் தான் உனக்கு எல்லாமே. நான் உனக்கு தாயா இருப்பேன், தந்தையா இருப்பேன், நண்பனா இருப்பேன். என் மடியில நீ தலை சாச்சிக்கோ. இந்த உலகத்தோட எல்லா சத்தங்களும் இப்போ அடங்கி போகும். உனக்குள்ள ஒரு பேரமைதி உண்டாகும். உன் தேர்கால பாத்தியா? இப்போ அது மண்ணுல முழுசா புதைஞ்சு போயிருச்சு. அது உன்னோட கர்மாவோட முடிவு. இனி நீ நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னிடம் வந்து சேர்ந்துட்ட. கர்ணா, நீ செஞ்ச அந்த தர்ம பலனை நான் ஏத்துக்கிட்டேன். இப்போ நீ ஒரு சுத்தமான வெற்று காகித மாதிரி இருக்கிற. உன்னோட இந்த புதிய தொடக்கத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னோட இந்த பயணம் ஒரு உன்னதமான இடத்துக்கு போக போகுது. அங்க அவமானங்கள் இல்லை, சாபங்கள் இல்லை, ஜாதி பிரிவினைகள் இல்லை. அங்க இருக்கிறது வெறும் அன்பு மட்டும்தான். கர்ணா, இனி உன்னோட அந்திம வினாடிகள்ல நீ ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ. வாழ்க்கை உன்னை எவ்வளவுதான் கீழே தள்ளுனாலும் நீ செஞ்ச நன்மைகள் உன்னை ஒரு கட்டத்துல கை தூக்கி விடும். இன்னைக்கு அந்த நன்மைகள் தான் உன்னை என்னோட விஸ்வரூபத்தை தரிசிக்க வச்சிருக்கு. அர்ஜுனனுக்கு கிடைக்காத ஒரு தெளிவு உனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நீ வாழ்க்கையோட எல்லா உச்சங்களையும் எல்லா பள்ளங்களையும் பார்த்தவன். அனுபவம் தான் ஒரு மனுஷனுக்கு ஆக பெரிய குரு. நீ உன் அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்ட அந்த உண்மைய இப்ப மரணத்தின் வாயில்ல நின்னு ருசிக்கிற. இதுதான் முக்தி. கர்ணா, அந்திம சூரியன் அடிவானத்துல மறைய போகிற அந்த நேரம் வந்துருச்சு. உன் சுவாச காற்று மெதுவா தள்ளாடுது. ஆனா உன் ஆத்மா முன்ன விட இப்ப பலமா இருக்கு. கிருஷ்ணா, நான் தோத்துட்டேனான்னு உன் உள்ளம் கேட்டது. இல்ல கர்ணா, உலகத்தோட பார்வையில நீ தோத்திருக்கலாம். ஆனா அந்த பரம்பொருளோட பார்வையில நீ இப்பதான் ஜெயிச்சிருக்க. ஒரு மனுஷன் தான் கர்வத்தை, தான் புகழ, தான் செஞ்ச புண்ணியத்தை கூட தூக்கி எறிகிற அந்த நிமிஷம் இருக்கே, அதுதான் அவ அடையிற உச்சக்கட்ட வெற்றி. நீ எப்போ உன் தர்மபலனை என்கிட்ட தானமா கொடுத்தியோ அப்பவே நீ இந்த உலகத்தோட எல்லா பந்தங்கள்ல இருந்தும் விடுபட்டுட்ட. இப்போ அர்ஜுனன் விடுற அந்த அஞ்சலிகா அஸ்திரம் உன்னை கொல்ல வர்ற யமன் இல்ல, அது உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வர்ற ஒரு பாலம். வாழ்க்கைங்கிறது ஒரு முடிவில்லாத போராட்டம்னு நீ நினைச்ச, ஆனா அது ஒரு அழகான பயணம்னு இப்ப உனக்கு புரியுது. கர்ணா, நீ இவ்வளவு காலமா எதை தேடி ஓடுன?
அங்கீகாரம், அன்பு, கௌரவம் இதானே? ஆனா பாரு, நீ இப்போ மரணப்படுக்கையில கிடக்கும்போது இந்த உலகமே உன் வீரத்தையும் தியாகத்தையும் பார்த்து வியந்து நிக்குது. உன்னை பெட்ட தாய் குந்தி தேவி அங்க அழுதுகிட்டு நிக்கிறாங்க. உன் தம்பிங்க பாண்டவர்கள் தங்களோட அறியாமைய நினைச்சு வருத்தப்படுறாங்க. நீ தேடின அந்த அங்கீகாரம் இப்போ உனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அதை அனுபவிக்க நீ இந்த உடம்போட இருக்க போறதில்ல. இதுதான் வாழ்க்கையோட பெரிய பாடம். நாம எதை நோக்கி ஓடுறோமோ அது கிடைக்கிறப்போ நாம அதை அனுபவிக்கிற நிலையில இருக்க மாட்டோம். அதனாலதான் வாழற காலத்துல எது நிஜம்னு பார்த்து வாழணும். உன் ரத்தம் இந்த மண்ணோட மண்ணா கலக்கும் போது இந்த பூமி ஒரு விஷயத்த சொல்லும். கர்ணா, நீ ஒரு மாவீரன் மட்டுமல்ல, நீ ஒரு மகா மனிதன்னு அது சாட்சி சொல்லும். நீ செஞ்ச தவறுகளெல்லாம் அந்தந்த காலத்தோட கட்டாயம்னு உலகம் சொல்லலாம். ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. இப்போ அந்த தப்பு சரி எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துக்கு நீ போய்கிட்டு இருக்கிற. அங்க நன்மையும் இல்ல, தீமையும் இல்ல. அங்க இருக்கிறது ஒரு பேரமைதி. அந்த அமைதிக்குள்ள நீ நுழையிறப்போ உன்னோட அந்த வில்லையும் அம்பையும் இங்கேயே விட்டுட்டு போ. இனி உனக்கு போர் இல்ல, இனி உனக்கு பகை இல்ல. நீ ஒரு முழுமையான சாந்தத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கிற. கர்ணா, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு நீ ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டு போற. அன்புக்காக அதர்மத்தோட பக்கம் நிக்காதீங்க, கௌரவத்துக்காக உண்மையை அடகு வைக்காதீங்கிறது தான் அந்த செய்தி. உன்னோட வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை மணி. எவ்வளவுதான் திறமை இருந்தாலும், எவ்வளவுதான் கொடைகுணம் இருந்தாலும், நாம நிக்கிற இடம் தர்மமா இல்லைன்னா நம்ம அழிவை யாராலும் தடுக்க முடியாதுங்கிற நிதர்சனத்தை உன் மூலமா நான் உலகத்துக்கு சொல்லியிருக்கேன். நீ ஒரு கருவியா இருந்து அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்க. உன்னோட அந்த தியாகம் இந்த உலகம் அழியிற வரைக்கும் பேசப்படும். நீ ஒரு தோத்து போன வீரன் இல்ல, நீ தர்மத்தை நிலைநாட்ட தன்னையே பலி கொடுத்துக்கிட்ட ஒரு மகா தியாகி. இப்போ உன் கண்கள் மெதுவா மூடுது. அந்த இருட்டுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் உனக்கு தெரியுதா? அதுதான் நான். இவ்வளவு காலமா நீ வெளியில தேடின அந்த அமைதி உன்குள்ளேயே இருக்கு. அந்த பேரொளியில நீ கலக்க போற. கர்ணா, கவலைப்படாதே, உன் பேரு இந்த மண்ணுல நிலைக்கும். தர்மம் எப்போதெல்லாம் தடுமாறுதோ அப்பெல்லாம் உன் வாழ்க்கை ஒரு பாடமா வந்து நிற்கும். கர்ணனை போல கொடுன்னு சொல்லுவாங்க, ஆனா கர்ணனை போல அதர்மத்துக்கு துணை போகாதேன்னு ஞானிகள் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடுதான் வாழ்க்கை. அந்த பாடத்தை நீ உன் உயிரை கொடுத்து இங்க எழுதி வச்சுட்டு போற. இனி வர்ற தலைமுறைக்கு நான் ஒன்னுதான் சொல்ல விரும்புறேன். வாழ்க்கைங்கிறது உங்களை சுத்தி இருக்கிறவங்க போடுற பிச்சை இல்ல, அது உங்க மனசாட்சியோட நீங்க நடத்துற ஒரு நேர்மையான பயணம். கர்ணனை போல அநீதிக்கு துணையா நின்னுட்டு அப்புறம் புலம்புறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா கர்ணனை போல தான் கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் துறந்துட்டு தெய்வத்தோட பாதத்துல சரணாகதி அடைகிற அந்த துணிச்சல் இருக்கே, அது எல்லாருக்கும் வராது. அந்த துணிச்சல் உன்கிட்ட இருக்கு கர்ணா. அதனாலதான் நான் உன் முன்னாடி நின்னு உன் ஆத்மாவை நானே ஏத்துக்கிறேன். ஒரு வீரனோட மரணம் ஒரு வெற்றியோட ஆரம்பம். கர்ணா, உன் சுவாச பையில கடைசி மூச்சு முடியுது. இந்த ஒரு நிமிஷம் இதுதான் மூச்சும். நீயும் நானும் வேற வேற இல்ல. நீ எனக்குள்ள வந்துடு. இந்த உலகத்தோட கூச்சல், குழப்பம், போர், ரத்தம் எல்லாமே இப்ப மறைஞ்சு போயிடும். உனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. நீ ஒரு சாதாரண மனிதனா பிறந்து ஒரு மாவீரனா வளர்ந்து ஒரு தியாகியா இப்ப மறையிற. உன் பயணம் இனிமையானது. உன் ஆத்மாவுக்கு என் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். போய் வா கர்ணா. இந்த உலகம் உன்னை எப்போதும் மறக்காது. ஆனா நீ இந்த உலகத்தை மறந்துட்டு என் மடியில இப்போ நிம்மதியா உறங்கு. இந்த உலகத்துல வாழற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான். உங்க வாழ்க்கையிலையும் ஒரு குருக்ஷேத்திரம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அங்க நீங்க கர்ணனா நின்னு கௌரவத்துக்காக போராடுறீங்களா, இல்ல அர்ஜுனனா நின்னு தர்மத்துக்காக போராடுறீங்களாங்கிறது தான் உங்க ஆத்மாவோட உயர்வு. கர்ணா, நீ ஒரு மாவீரன் தான். ஆனா உன் வீரம் தவறான இடத்துல அடகு வைக்கப்பட்டது. அந்த ஒரு பாடம் போதும் இந்த உலகத்துக்கு. மனுஷன் எப்போ நிம்மதியா சாகுறான்னா அவன் தனக்குத்தானே உண்மையா இருந்த போதான். நீ உன் கடைசி நிமிஷத்துல அந்த உண்மையை ருசிச்சுட்டு இப்போ அந்த பரம்பொருளோட பேரொளியில நீ கலந்துட்டு உன் ஆத்மாவுக்கு நித்திய சாந்தி கிடைக்கட்டும். வாழ்க்கை ஒரு பாடம், அதுல நீ ஒரு அழியாத பக்கம்.